أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك اللهم اغفر لهما وارحمهما وادخلهما جنتك الفردوس الحمد لله الحمد لله. நம்ம இன்னைக்கு படிக்கப்படுற சூரா சூரத்துல் அலக். யா அல்லாஹ், இதை கற்று இதன்படி நடக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைப்பார்களா. இதனுடைய ஒளியை இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் கபரிலும் எங்களுக்கு தந்தருள்வா யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஷைத்தானின் தீங்கிலிருந்தும் அதன் தூண்டுதலிருந்து எங்களை காப்பாற்ற எல்லாம். யா அல்லாஹ், இந்த உலக நடப்புப்படி நாங்கள் நடக்காமல் அல்லாஹ் நீனும் ரசூல் சொல்லிக் கொடுத்த வழிப்படி நாங்கள் நடக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயா அல்லாஹ். அமீன். சூரத்துல் அலக். அலக் மீன்ஸ் ரத்த கட்டி. ஓகே, சிம்பிளா சொல்லப்போனா ரத்த கட்டி. நம்ம லேடிஸ்க்கு பெண்களுக்கு வர ரத்த கட்டி இருக்கு பார்த்தீங்களா, பிளட் பீரியட்ஸ்ல, அதுல நம்ம கர்ப்பப்பையில உள்ள ரத்த கட்டியை தான் அல்லாஹ் சொல்றான். சரியா, கருவாகிறதுக்கு முன்னாடி உள்ள ரத்த கட்டியை பற்றி தான் அல்லாஹ் சொல்றான். சரியா. ஸோ இந்த சூரா ஃபர்ஸ்ட், எந்த சூரா ஃபர்ஸ்ட் இறங்குனது தெரியுமா? ஃபர்ஸ்ட் இறங்குன சூரா இதுதான், சூரத்துல் அலக் தான். எஸ், இந்த சூரா தான் ஃபர்ஸ்ட் இறங்குனது. ஓகே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ரொம்ப சித்திக்கா இருந்தாங்க. நிறைய நன்மைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. உறவினர்களை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நண்பர்கள் எல்லாரோடையும் நல்ல பழக்கங்கள் வச்சுருந்தாங்க. என்ன அமானிதத்தை பேர் காத்தாங்க. ஆனால் அந்த மக்கள் செய்கிற வழிபாட்டை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கலை, சுத்தமாக பிடிக்கலை. அவங்க கல்லையும் மண்ணையும் வணங்குறதை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாமி வச்சுருக்க பிடிக்கல. ஓகே. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஒரே யோசனையாக இருந்துச்சு, யார் வணங்கணும், யாரை வணங்கணும், நம்மளை படைத்தவன் யார், நான் யார் அப்படிங்கிற சில கேள்விகள்லாம் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு. சரியா. அப்போ அவங்களுக்கு சில கனவுகள் வரும். கனவுகள் அது நனவாகவும் உண்மையாகவும் நடக்கும். சரி, அப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி பயமாகவும் இருந்துச்சு. ஸோ அவங்க ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன அப்படி திங்க் பண்ணல, அஸ்யூஷலாக பழங்காலத்துலாம் திங்க் பண்ண என்ன பண்ணுவாங்க, தவம் இருப்பாங்க பற்றியெல்லாம். அதே மாதிரி தவம் போய் ஒரு மலை உச்சியில் போய் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு, கதிஜா அம்மியாட்ட சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு மலை உச்சியில் போய், என்ன ஹிரா குகையில் போய் ஒரு குகை, அந்த மலையில் ஹிரா மலையில் அந்த குகையில் போய் இருந்து தவம் செய்ய ஆரம்பித்தாங்க. சரியா. யார் என்னோட இறைவன், என்னை படைத்தவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லி அவங்க பாட்டில் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரியா. ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கையில் ஒரு நாள் அப்படி போய்கிட்டு இருந்தாங்க. சில சமயம் கதிஜா அம்மையார் கொண்டு போய், கதிஜா அம்மையார் யாரு, செல்வ சீமாட்டி, அவங்களுக்கு கொண்டு சாப்பாடு கொடுப்பாங்க. நான்லாம் அம்புரா ஹஜ்ஜு போயில, அம்புரா போயில, அதை ஏறோன்னா முடியலை, அவ்வளோ ஒரு கஷ்டமான மலையாக இருந்துச்சு. ஸோ அதில் அந்த செல்வ சீமாட்டி கணவனைக்காக சாப்பாடு கொண்டு போனாங்கன்னா பார்த்துக்கிறீங்களேன், நம்ம கணவரை நம்ம எப்படி பார்த்துக்கணுங்கிறதுக்கு அது ஒரு இது எடுத்துக்காட்டு. சரியா. ஸோ அந்த செல்வ சீமாட்டி சாப்பாடு கொண்டு கொடுத்துருக்காங்க. அப்படி பல நாள்கள் பல மாதங்கள் போட்டிருக்கு. எவ்வளோ நாள் தான் கணக்கு ஹதீஸில் இல்லை. சரி, அப்படி பண்ணையில் ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு உருவம் வருது, ஒரு பெரிய உருவம். ஓகே. ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் தோன்றாங்க. எப்படி தோன்றாங்கன்னா, அவங்களுடைய ரெண்டு இறக்கைகளும் கிழக்குக்கும் மேற்குக்குமே டச் பண்ணுது. குரான்ல இது ஆயா இருக்கு. ஜிப்ரில் அலிஸோட இறக்கைகள் கிழக்கை மேற்கையும் டச் பண்ணும். இப்போ எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. ஸோ நிஜமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சாஃப்டானவங்க, ரொம்ப அமைதியானவங்க, ரொம்ப நல்ல. இவ்வளோ பெருசாக இருந்தாலும் முதல்ல பயந்துடுறாங்க. சரியா. பயந்தோன்னா அந்த ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க, ஏக்கரா படி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. படின்னு சொன்னோன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்க தெரியாதுங்க இல்லையா. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், படின்னு சொன்னால் எனக்கு தெரியாது, நான் எனக்கு ஓத தெரியாது, படிக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, இறுக்கமாக கட்டி பிடிக்கிறாங்க. செம்ம வலி வலிக்குது. மறுபடியும் படின்னு சொல்கிறாங்க. ஏக்கரா 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 மீன்ஸ் படி. ஏன்னா மறுபடியும் எனக்கு பாதி படிக்க தெரியாது அப்படிங்கிறாங்க. மறுபடியும் ஹேக் பண்ணுறாங்க. ரொம்ப இன்னும் இருக்க மக்கள் பண்ணுறாங்க. சொல்லிட்டு ஏக்கரா பிஸ்மி ரப்பிக்கல் அல்லது ஹலக் அப்படின்னு சொல்லிட்டு ஓத ஆரம்பிக்கிறாங்க. ஓதுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி ஓதுனாங்க. ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட் 5 ஆயாவும் ஓகேயா, அப்போ உடனே இறங்குது. ஓகே. இதுதான் இந்த ஃபஸ்ட்டு நமக்கு குர்ஆன் அல்லாஹ் தஆலா நமக்கு அனுப்புனது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அனுப்புனது. இதுக்கு முன்னாடி கிதாப் வந்திருக்கு, அது வேற விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு குர்ஆனை முதலில் இறக்கியது இப்படிதான். ஹிரா குகையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த 5 ஆயாவை முதல்ல இறக்குனாங்க. ஓகேயா. இப்போ அதான் நம்ம படிக்க போகிறோம். இப்போ மற்ற ஆயாங்களை பிறகு வந்தது. சரியா. ரபி சிதினி இல்மா. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم
கல்லா இன்னல் இன்சான லயதுகா الرأوا استغنى إن إلى ربك رجعا أرأيت الذي ينهى أبدا إذا صلى أرأيت الذي أرأيت إن كان على الهدى أو أمر بالتقوى أرأيت إن كذب وتولى ألم يعلم بأن الله يرى كلا لئن لم ينتهي لنسفا بالناصية ناصية كاذبة خاطئة فليدع نادية سندع الزبانية كلا لا تطئوا واسجدوا واقترب. How to do sajda? Okay. டீச் பண்ணல, மெமரைஸ் பண்ணல, பிறகு படிக்கலாம். ஓகே. ஸோ எக்கரா காஃப் நல்லா எக்கரா ஸ்டாப் பண்ணுங்க. எக்கரா இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் வேர்ட். ஓகே, யூ ஹேவ் டு ஸ்டாப் இட். எக்கரா. ஓகே. ஹலக்க ஹலக் கல்கலா வச்சு சொல்லணும். என்ன இன்சான் இஹ்ஃபா. ஓகே. அலக் அலக் எக்கரா இதெல்லாமே என்னது லா லா ஏத்துவா இதெல்லாம் என்னது கல்கலா வச்சு சொல்லணும். ஓகே. இன்ன இன்ன மூக்குனால சொல்லணும், குண்டா வைக்கணும். ஓகே. இன்சான் இன்சான். ஓகே. ருஜ் ஆ ருஜான்னு சொல்லக்கூடாது. ருஜ் ஷேக் பண்ணும். ருஜ் ஆ ருஜ் ஐனு ஐனுக்கும் அலிஃப்க்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கிறேங்க. இன்கான இஞ்சி சொல்கிறோம்ல அது மாதிரி இன்கான இன் கஸப. அப்புறம் என்ன இருக்கு? என் தஹி. ஓகே. அதே மாதிரி நாசியத்தின் கல்லா கல்லாங்கெல்லாம் ஒரு ஸ்டாப் பண்ணுங்க. அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறோம், அதனால தான் அப்படி சொல்கிறேன். அதர்வைஸ் நோ நீட் டு ஸ்டாப் இட். கல்லா அவரல்ல. ஓகே. ஸோ வி ஸ்டாப் இட். அச்சுது அக்குதரிப். ஓகே. ஸோ சூத்திர அலாக் ரத்த கட்டி இது மக்காவில் வந்தது. வசனங்கள் 19. சூரா அத்தியாயம் அல் அலக் ஐன் அலக். ஓகே. அலக் இல்லை அலக். தமிழ் அப்படி தான் போட முடியும், அதனால அலக். ஓகே. ரத்த கட்டி. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். பி பிளஸ் இஸ்மு பிளஸ் அல்லாஹ் பிளஸ் அர் ரஹ்மான் பிளஸ் அர் ரஹீம். பி கொண்டு இஸ்மு பெயர் அல்லாஹ், அர் ரஹ்மான் பேரருளாளன், அர் ரஹீம் பேரன்பாளன், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்கிறேன். இக்ரா பிஸ்மி ரப்பிகல் லதீ ஹலக். இக்ரா பிளஸ் பி பிளஸ் இஸ்மு பிளஸ் ரப்பி பிளஸ் க பிளஸ் அல்லதி பிளஸ் ஹலக்க எல்லாத்தையும் நம்ம பீஸ் பீஸாக பிரிச்சிடறோம். ஓகே. இக்ரா இக்ரா எதுக்காக பிரிக்கிறோம்? இந்த வேர்டு திருப்பி எங்கே வந்தாலும் நமக்கு அது ஞாபகத்துக்கு வரணும், அதுக்காக தான் பிரிக்கிறோம். சரியா? இக்ரா இக்ரானா என்னது? கரா காரி காரி சொல்கிறோம்ல, மிசாரி எல்லாம் ஃபாசி காரி, அந்த காரி நிறைய காரி சொல்கிறோம்ல, அந்த காரிங்கிறது இது வந்து வந்ததா? இக்ரானா படிப்பீராக, ஓதுவீராக. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு இன் குரான் என்னது? இக்ரா தான், படி. ஆனால் நம்ம சமுதாயத்தில் படிப்பு கம்மியாக உள்ளது முஸ்லீம் சமுதாயம் தான். படி, ஆம்பளை படி பொம்பளை படின்னு சொல்லியிருக்கான் அல்லாஹ். இக்ரா டு ஆல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதெல்லாம் நம்ம எல்லாருக்கும், ஆண் பெண் எல்லாருக்குமே, சில விஷயங்களை தவிர. ஸோ இக்ராங்கிறது படி, படிப்பீராக. இங்கே பார்த்தா இங்கெல்லாம் பார்த்தா நிறைய பேர் வெளியே வேலை செய்கிறவங்க, க்ளீன் பண்ணுறவங்க நம்ம முஸ்லீம் ஆளுகளாக தான் இருக்கும். ஏன் படிக்கலை? படித்தவங்கெல்லாம் நல்லா, மற்ற அவங்களெல்லாம் படித்தவங்க நல்ல வேலையில் இருக்காங்க. அப்படி நம்ம படித்தாலும் வேலைக்கு போகிறது கிடையாது. படி படித்தான் என்ன சொன்னோம், அதுபடி நடக்கணும் இல்லையா? அதுக்கு தான் படி ஃபர்ஸ்ட் வேர்டை இக்ரா. யாராவது இனிமே இஸ்லாத்தில் படிக்க விட மாட்டான், படிக்க சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னால் இந்த வேர்டை முதல்ல காமிங்க. அல்லாஹ் ஃபர்ஸ்ட் சொன்னது இக்ரா. ஓகே. இக்ரா படி. எப்படி படிக்கணும்? பி. படினா என்ன? எல்லாமே படிக்க சொல்லியிருக்காங்களா? இதுதான் படிக்கணும், அதுதான் படிக்கணும், எல்லாத்தையும் படிக்க சொல்லியிருக்கான். ரிசர்ச் பண்ண சொல்கிறான். என்சுருன்னு சொல்கிறான், ரிசர்ச் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ இக்ரா படிப்பீராக, இது கமாண்டிங். ஓகே. பி கொண்டு இஸ்மு என்னது? பெயர். எதை கொண்டு படிப்பீராக? பெயரை கொண்டு. யார் பெயரை கொண்டு? ரப் பெயரை கொண்டு. உன்னுடைய க யாரோட ரப்பு? உன்னுடைய ரப்பு. உன்னுடைய ரப்பின் பெயரை கொண்டு படிப்பீராக. ஓகேயா? அது யார் அந்த ரப்பு? அல்லது யாரு? ஹலக்க படைத்தான்.
எவன் உன்னை படைத்தானோ அவனின் பெயரை கொண்டு நீ ஓதுவீராக. எவ்வளவு சுபார்த்தால எவ்வளவு கிளியரா சொல்றேன். ஏக்கர படிப்பீராக பிஎஸ்மி ரப்பி, அல்லாஹ்வின் பெயரை கொண்டு உன்னை படைத்தவன். ரப்புடாரு படைத்து பரிபாலிப்பவன். நம்ம படைத்தவனா உலகம் எல்லாத்தையும் படைத்தவன், எல்லாரையும் படைத்தவன். சரியா? படைத்த இறைவன் பெயரை கொண்டு படிப்பீராக. இதுல இருந்து தான் நம்ம என்ன சொல்றோம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஸ்டார்ட் பண்றோம். ஓகேயா? குர்ஆன் ஓதல் மட்டும் இல்லை, எப்போதும் பிஸ்மில்லான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய படைத்த இறைவன் பேரை கொண்டு அர் ரஹ்மான் அர் ரஹீம் ஸ்டார்ட் பண்ணும். பிஸ்மில்லா. ஓகேயா? ஸோ யாவற்றையும் படைத்த உம்முடைய இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக. இந்த ஆயால நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், வி மஸ்ட் ரீட், டெய்லி படிக்கணும். ரசூலுல்லாஹி கேட்டிருக்காங்க சஹாபாக்கெல்லாம் எது வரை படிக்கண்டு, கபூர்ல போய் வைக்கிற வரை படின்னு இருக்காங்க. படா பார்த்துக்கங்க. படிக்க படிக்க உங்க பிரெயின் செல்ஸ் எல்லாம் நல்லா ஆகும், சயின்டிஃபிக்கலா சொல்றது. ஓகேயா? பிரெயின் செல்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ் ஆகும். டெய்லி ஒரு பேஜ் ஏதாவது படிங்க, ரீட். அப்போ படிக்கையில நம்ம மூளை வளர்ச்சியில் நம்ம உடம்பு எல்லாமே நல்லா ஆரோக்கியமா இருக்கு இன்ஷா அல்லாஹ். ஓகே. ஸோ படிப்பீராக பிஸ்மி ரப்பி கல்லதிகளை, அல்லாஹின் பெயரை கொண்டு படிப்பீராக, உன்னை படைத்த இறைவனின் பெயரை கொண்டு படிப்பீராக. ஸோ எக்ராங்கிறது ஃபேல வினைச்சொல், பி ஹர்ஃபு என்னது சாரி எக்ரா வினைச்சொல், பி ஹர்ஃபு இணைச்சொல், இஸ்ம என்னது பெயர் சொல், ரப் என்னது இஸ்ம பெயர் சொல், தமீர் க தமீர் என்னது என்ன நீங்கிறத க சொல்றது தமீர். ஓகே. பிரதிப்பெயர் அல்லதி என்னது அதுவும் தமீர் தான், பிரதிப்பெயர். ஃபேல இது என்ன ஹலக்க படைத்தான், அது வந்து இதான் ரூட் வேர்டு ஹலக் ஹலக்க. ஸோ ஃபேல. ஓகே. நெக்ஸ்ட் ஹலக்கல் இன்சான் மின் அலக். ஹலக்க பிளஸ் இன்சான பிளஸ் மின் பிளஸ் அலக். ஹலக்க படைத்தான். ஓகே. என்ன படைத்தான்? அல் இன்சான் மனிதனை படைத்தான். எங்க இருந்து? மின் இருந்து. எதுல இருந்து? அலக் கருவில் இருந்து, ரத்த கட்டியில் இருந்த கருவில் இருந்து உன்னை படைத்தான். சரியா? அல்லாஹ் சொல்றான், உன்னால ஒரு கொசுவையாவது படிக்க முடியுமான்னு கேட்கிறான். கொசுவையாவது படைக்க முடியுமான்னு அல்லாஹ் கேட்கிறான். நம்மளும் அதை அற்பமா நினைக்கிறோம். மற்ற வணக்கங்கள் சாமியார் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்றீங்களே, நீங்க ஒரு கொசுவையாவது படைக்கல அப்படின்னு நல்லா சொல்றோம். அந்த கொசுவுக்கும் 32 பல்லு இருக்கு தெரியுமா? கொசு லேசான கொசு இல்ல, எடுத்து பாருங்க என்சைக்ளோபீடியா. 32 பல்லு இருக்கு. அது கொசு நமக்கு ஊசி போடையில நம்ம குத்தையில எப்படி போட்டு தெரியுமா? நம்ம நர்ஸு இதை வாட்டர் தடவிட்டு அப்புறம் போடுவாங்க பார்த்தீங்களா, சாஃப்டா இருக்கு. அது மாதிரி அது ஒரு எச்சில் லேசா பிசின் மாதிரி வாயிலிருந்து வரும். அது வச்சுட்டு அப்புறம் தான் நம்மளை குத்தும். அது கடிச்சா அப்புறம் தான் நமக்கு தெரியும், அது குத்தையில் நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கு எவ்வளோ அறிவை கொடுத்துருக்கான் பாருங்க. ஸோ இந்த கொசுவை கூட யாராலையும் படைக்க முடியாது அல்லாஹ் தவிர. ஸோ அல்லாஹ் சொல்றான், நான் மனுஷனை ஒரு கருவிலிருந்து படைத்தேன் சொல்றான். அதுக்கடுத்து என்னென்ன படைச்சேன், எப்படி படைச்ச கருவுல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வர சூரத்துல் மூமின் அல்லாஹ் அழகா சொல்றான். சயின்ஸ் சூப்பர் சயின்ஸுங்க, ஒண்டர்ஃபுல். அப்படி எப்படி ஒன்னொன்னா படைப்பு இருக்குங்கிறத அல்லாஹ் வந்து அந்த கருவில் வந்து எப்படி படைச்சுங்கிறத சொல்றான். இப்போ பாப்பா அப்புறம் பார்ப்போமா. ஓகே. ஹலக்க ஃபல இன்சான் மனிதன், மின் இருந்து, அலக் கரு ஹர்ஃபு, இது மின் ஹர்ஃபு, அலக் வந்து இஸ்மு. ஓகே. ஸோ அலக் என்ற நிலையிலிருந்து மனிதனை படைத்தேன். பரவாயில்ல, அடுத்தது பார்த்துடலாம். அப்படா கொஞ்சம் நல்லா இருக்கும். அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கான்னு சொல்லிட்டு எப்படி சொல்றான் பாருங்க. சூரத்துல் மூமின்ல அழகா சொல்றான், லக்கத ஹலக்கல் இன்சான மின் சுல்சுலாலின் மின் தீன். ஃபர்ஸ்ட் மனிதனை வந்து களிமண்ல இருந்து படைச்சோம். ஆதம் வந்து படிச்சான், களிமண்ணால படைச்சான். பின்னர் அந்த நுதுஃபத்தின் ஃபி கராரின் மக்கி. பின்னர் அம்மனிதனை ஒரு பாதுகாப்பான இடத்தில் இந்திரிய துளியாக வைத்தோம். பிரியா, ஒரு இந்திரிய துளி மாறி கொண்டு வச்சிருது, பாதுகாப்பான இடத்த வச்சிருக்கேன்னு சொல்றான். ஓகே. அப்புறம் என்ன சொல்றான், அந்த இந்திரிய துளையை அலக்கென்ற நிலையில் ஆக்கினோம். அலக்குன்னு கட்டி துண்டு மாதிரி ஆக்கினோம். அந்த அலக்கை ஒரு தசை பிண்டமாக்கினோம். சுப்ஹானல்லாஹ். பின்னர் அந்த தசை பிண்டத்தை எலும்புகளை ஆக்கணும்.
அவ்வெலும்புகளுக்கு மாமிசத்தை அணிவித்தோம், அதன் பின்னர் வேறொரு படைப்பாக மனிதனை செய்தோம். இவ்வாறு படைத்தவனான அல்லாஹ் பெரும்பாக்கி விடுவன். சரி, இவ்வளவு அழகான படைப்பை யார் அழகான படைப்பாளன்? அல்லாஹ் தான். சரியா? இவ்வளவு எல்லாம் படைச்சிட்டு அப்புறம் என்ன சொல்றான்? பிறகு நிச்சயமாக நீங்கள் மரணிப்பவர்களாக இருக்கிறேன், அல்லாவிடமே என்ன மீண்டு இருக்கும். அதான் நம்ம என்ன சொல்றோம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். புரியுதா? ஸோ அல்லாஹ் எவ்வளோ அழகா சொல்லியிருக்கான் பாருங்க. ஸோ ஒரு விஷயத்த குரான்ல ஒன்று படித்தமாக்கா அதோட ஹதீஸ் என்ன, அது குரான்ல வேற எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்கிறது அனலைஸ் பண்ணாதான் நமக்கு ஃபுல் நாலேஜ் நமக்கு கிடைக்கும். புரியுதா? ஓகே. ஸோ கருங்கிறது, அந்த கரு வந்தோடனே ஒவ்வொரு பெண்களுக்கும் நம்ம எல்லாருக்கும் என்னது 28 டேஸில் அந்த கரு ஃபார்ம் 28 டேஸ் அந்த கத்த கிடையாது. 28 டேஸ் ஆனோன்னே நமக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகட்டா அது என்ன செஞ்சிடும், அது வலி ஏற்பட்டு உடஞ்சி ப்ளீடிங் ஆகும். சரி, அதான் நமக்கு கிடைக்கிற பீரியட். இந்த ப்ளீடிங் டைமில் தயவு செய்து டேப்லெட் போடாதீங்க. நான் வலிச்சிச்சா தான் அது வரும், இது நேச்சர். ஓகே, பேசாம போய் படுத்து தூக்க சொல்லுங்கள் பிள்ளைங்கள, டேப்லெட்டை வாங்கி கொடுக்காதீங்க. இது இப்படி தான் இருக்கணும். இல்லை இப்போ மேரேஜ் ஆனவங்கன்னா இந்த விந்து துளி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஒரு இதில் ஒரே ஒரு விந்து உள்ளே வந்து விழுந்தோடனே அது ரெண்டும் சேர்ந்தோடனே அது சுற்றி ஒரு இது ஃபார்ம் ஆகும். ஓகே, ரத்த கழுத்து. அதான் அலக். அதுலேருந்து தான் அடுத்து கரு உருவாகுது. ஸோ 28 டேஸில் வரட்டா அது நமக்கு என்னது அடுத்து பீரியடாக வந்துடும். ஓகே. ஸோ இவ்வளோ அழகான சயின்ஸ் எல்லாம் நமக்கு சொல்லித்தரான். ஸோ இனிமேல் யாருமே வந்து பீரியட் டைமில் எதுக்கும் டேப்லெட் போடாதீங்க தயவு செய்து. போட்டால் இட் வில் அஃபெக்ட் அவர் யூட்ரஸ். அல்லா பாதுகாப்பானாங்க. ஏக்கரா ரப்புக்கல் அக்கரம், ஏக்கரா படிப்பீராக, மறுபடியும் சொல்கிறான் ஏக்கரா எனக்குண்டி வா. இன்னும் முதல்ல சொல்லிட்டா உன்னை படைத்த இறைவன் மீது படிப்பா, அப்புறம் உன்னைய அலக்கிலேருந்து படித்தான் அதுலேருந்து படிப்பீராக. இப்போ மறுபடியும் என்ன சொல்கிறான், ஏக்கரா ப்ளஸ் வா ப்ளஸ் ரப்பு ப்ளஸ் க ப்ளஸ் அல் அக்ராம், படிப்பீராக வா. இன்னும் ரப்புக்க இறைவன், அக்ராம் கண்ணியமானவன். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? கண்ணியமானவன். யா. ஸோ அல் அக்ராம் இஸ் அல்லாவோட நேமு. ஸோ அல்லாவோட நேமை சொல்லி நம்ம துவா செய்யலாம். கண்ணியமானவனே அல் அக்ரம், கண்ணியமானவனே என்னை கண்ணியப்படுத்தல்லா, என்னுடைய குடும்பத்தினரை கண்ணியப்படுத்தல்லா, என்னுடைய சந்ததியை கண்ணியப்படுத்தல்லா. ஓகே. நம்ம எப்போவுமே ஒரு குரான ஓதையில் ரசூலுல்லாஹி ஸ்டாப் பண்ணி துவா செய்வாங்களாம். நரகம் வந்தால் நரகத்தை வந்து பாதுகாப்பு கேட்பாங்களாம், சொர்க்கம் வந்தால் சொர்க்கத்தை வந்து பாதுகாப்புக்கு சொர்க்கத்தை கேட்பாங்களாம். ஓகே. அல்லாவோட பேர் வந்து அதை சொல்லி துவா செய்வாங்க. சரியா? ஸோ அக்ரம் கண்ணியமானவனே யா அல்லாஹ், எங்களை என் குடும்பத்தினரின் சந்ததி இம்மையிலும் மறுமையிலும், இம்மையில மட்டும் கேட்காதீங்க, இம்மையிலும் மறுமையிலும் எங்களை கண்ணியப்படுத்துவாயல்லா, கேவலப்படுத்தி விடாதே அல்லா. ஓகே, எங்களை கண்ணியப்படுத்தலான்னு சொல்லிட்டு அழகானது அந்த இதுவா. கண்டிப்பா அல்லாஹ் நம்மளை அப்படி கண்ணியப்படுத்தலை, நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் அல்லா நீக்கி அடுத்தவங்க நம்மளை கேவலப்படுத்த மாட்டான் இன்ஷா அல்லா. ஓகே. ஸோ அவனோட துவா எப்போ கபலான்னு தெரியாது, அதனால எப்போதும் துவா செய்வோம் இன்ஷா அல்லா. நம்ம துவா செய்யல, அடுத்தவங்களுக்காக துவா செய்யுங்க. அடுத்தவங்களுக்காக துவா செஞ்சா எதுக்கு யாருன்னு தெரியும், நம்ம எதுக்கு துவா செய்யணும்னு நினைக்காதீங்க. நம்ம துவா செஞ்சா வானத்தில் இருக்க மலக்கள் சொல்லுவாங்களாம், நமக்காக துவா செய்வாங்களாம், அல்லாஹ் இவங்களுக்கு ஏற்றி வையலான்னு. நீங்கள் மனிதர்களுக்கு குரான்ல வசனம் வருது, நீங்கள் மனிதர்களுக்கு துவா செஞ்சா மாணவர்கள் உங்களுக்காக அல்லாஹ் கிட்ட துவா செய்கிறாங்கன்னு. ஸோ துவா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் இன்ஷா அல்லா. ஓகே. ஸோ ஏக்கரா இஸ்மு வாய் ஹர்ஃபு ரப் இஸ்மு க தமீர் அல் அக்ராம், இது கண்ணியவான் இஸ்மு. அல்லதி அல்லம பில் கலம், அல்லதி எத்தகவன் எவன், அல்லம கற்பித்தான், பி கொண்டு களம், களம்னா எழுதுகோள், எவன் கற்பித்தான், அல்லமன்றதை கற்பித்தான், ஆலிம் சொல்லி கொடுக்குறாங்களா, ஆலிம் கற்பித்தான். என்னத்தை கற்பித்தான்? பி எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ். கல்வி அறிவிங்கிறது என்னது, என்ன எழுதையில தான் அது வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஓகே. நீங்க நம்ம கிளாஸ்லேயே வந்து அவங்க சொல்லுவாங்க நான் எழுதி படித்தேன் அப்படின்ட்டு. சரியா? அதனால அவங்களால ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சு, மெமரைஸ் பண்ண முடிஞ்சு. ஓகே. ஸோ எழுதையில் நம்ம 20 டைம்ஸ் எழுதுறதோ ஒரு டைம் படிக்கிறதோ ஒன்று தான். அல்லாஹ் அதை சொல்கிறா பாருங்க, நான் கலம் கொடுத்தேன், நான் பெண்ணை கொடுத்து உனக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு. சரியா? ஸோ அடுத்த லாயாவில் வருவான் அல் அலீம். அல் அலீம் அல்லாஹோட பேர் என்ன, அலிம அல்லம
என்னது கற்பித்தான். ஓகே, ரப்பி சிதினி இல்மா. இந்த இது என்னது ஒரு துவா, ரப்பி சிதேனி எல்மா. யா அல்லாஹ் அட்வான்ஸ் மீ இன் நாலேஜ். எப்படி துவா செய்ய சொல்றா பார்த்தீங்களா? எனக்கு அறிவை கூடன்னு கேட்கல. அறிவு கூட அல்லாஹ் கொடுத்த நிமித்த பெரிய நிமித்து. ஸோ அட்வான்ஸ் மீ இன் நாலேஜ். ஓகே, ஸோ எப்போதுமே துவா செய்யல, யா அல்லாஹ் அட்வான்ஸ் மீ இன் நாலேஜ், அல்லாம ரப்பி சிதினி எல்மா அப்படி கேளுங்க. அல்லதி தமீர் அல்லம ஃபஅல கற்பித்தான், பி ஹர்ஃபு, அல் கலாம் என்னது இஸ்மா. அப்புறம் என்ன, அல்லம இன்சான மாலம் ஏலம். அல்லம பிளஸ் அல் இன்சான் பிளஸ் மா பிளஸ் லம் பிளஸ் ஏலம். ஓகே, அல்லம கற்பித்தான், இன்சான் மனிதனுக்கு கற்பித்தான். மனிதனை படைச்ச உடனே அல்லாஹ் கற்பிச்சுட்டான். சூரத்துல் பக்ராவில் இருக்கிறதியலா என்ன என்ன சொன்னா, படிச்ச உடனே என்ன சொன்னா, அல்லம ஆதம அஸ்மா குல்லஹா சும்மா அரதுகும் அலல் மலாய்கதி. இன்னும் இறைவன் எல்லா பொருட்களின் பெயர்களையும் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கற்றுக் கொடுக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அல்லாம் ஆதம்கே சொல்லிக் கொடுத்தான். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி கொடுத்தான், இஸ்மு தான், பேர்கள் தான். அதுக்கு பிறகு வானவர்களுக்கு எடுத்து காமிக்கிறான். புரியுதா? ஸோ இயல்புங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய பொக்கிஷம். அதை தேடி என்ன எத்தனையோ சகாபாக்கள் எத்தனையோ நாடு தாண்டி நாடு வந்திருக்காங்க. நம்ம சொல்ல சீனா சென்றேனும் சீர்கல்வி தேடுக இருக்கு இல்லையா? ஸோ படிப்புக்காக நம்ம எவ்வளோ நாள் செலவழிக்கலாம், எவ்வளோ டைம் வேணாலும் சொன்னால், அதனால நமக்கு அறிவு மட்டும் இல்லை, நம்முடைய உள்ளம் பிறகு நமக்கு பறக்கத்தை எல்லாம் செய்வோம். சரியா? அல்லமல் இன்சான் மனிதனுக்கு கற்பித்தான். எதை கற்பித்தான்? மா எது, லம் இல்லை, ஏலம் ஏலம்னா அறிவான், லம் ஏலம் அறிய மாட்டான், லாண்டா இல்லை. ஓகே, லம்னா இல்லவே இல்லைன்னு அர்த்தம், அவன் தெரியாது. லம் ஏலம் ஏலம்னா அறிவான், லம் ஏலம்னா அவன் அறிய மாட்டான். எதெல்லாம் மனிதனுக்கு தெரியாதோ, தெரிஞ்சு சொல்லி கொடுத்துன்னு சொல்ல, என்னெல்லாம் மனிதனுக்கு தெரியாதோ அதையெல்லாம் அல்லாஹ் மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தான். சூப்பர்ல. அல்லமல் இன்சான மாலம் எல்லாம், மனிதனுக்கு அவனை அறியாதவற்றை எல்லாம் கற்றுக் கொடுத்தான். ஸோ நம்ம ஒன்று படிச்சுட்டோம், அடுத்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த ஸ்டேஜ் வர படிக்கணும், அதுக்கு பேர் தான் படிப்பு. புரியுதா? ஓகே, செஞ்சா அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கு அப்பதான் அதோட பொருள் இருக்கு. ஸோ படிச்சு நம்ம மட்டும் வச்சுக்கிட்டா அதனால யூஸே கிடையாது, பலன் கிடையாது. குரான்ல எப்படி நம்ம ஓதணும் அதுக்கு நன்மை இருக்கு, மீனிங் படிக்கணும் அதுக்கு நன்மை இருக்கு, அதன்படி நடக்கணும் அதுக்கு நன்மை இருக்கு, மெமரைஸ் பண்ற முடியாது மெமரைஸ் பண்ணணும். அடுத்த கடைசி ஸ்டேஜ் என்னது, பெஸ்ட் என்னது, டீச்சிங் டு அதர்ஸ். ஒரு ஹதீஸ் ஒன்றாவது இடத்தவங்க சொல்லிக் கொடுக்கணும். ஓகே, அது ஸோ அல்லமல் இன்சான மாலம் ஏகலாம். ஓகே, இந்த 5 ஆயம் தான் ஃபர்ஸ்ட் இறங்குச்சு. அல்லம ஃபேல வினைச்சொல், இன்சான் இஸ்மு, மா மா இஸ்மு, இந்த இடத்துல இஸ்மு வரும், ஹர்ஃபு லம் ஹர்ஃபு ஏலம் ஃபேல. ஓகே, அடுத்து கல்லா இன்னல் இன்சான கல்லா பிளஸ் இன்ன பிளஸ் இன்சான் பிளஸ் ல பிளஸ் எதுகா. கல்லா க பிளஸ் லா தான் ஆக்சுவலா, காண்டா அவ்வாறு, சேம் கமா அது போல அப்படிங்கிற கல்லா, லானா இல்லை, ஸோ சேர்த்து கல்லா. ஓகே, கல்லா அவ்வாறல்ல. சரியா? இன்ன இங்க பார்த்தீங்களா, இன்ன அன்ன ரெண்டுமே நிச்சயமாக தான். இன்னங்கல இது இடையில வந்துச்சாக்க இன்னன் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட்ல என்ன வந்தா அண்ணன் வரும். ஓகே, இன்னல் இன்சான் என்ன இன்ன இடையில வந்தா இது அண்ணன் பார்த்துக்கிறங்க. இன்ன அண்ணன் ரெண்டுமே நிச்சயமாக தான். இன்ன நிச்சயமாக, அல் இன்சான் மனிதன், ல இல்லை, எதுகா எதுகானா தகா தோகா தோகா, அதான் மரபு மீறினான். என்ன மீறினான் வரும். இங்க மீறுகிறான். ஓகே, இங்க ப்ரெசன்ட் டென்ஸும் ஃபியூச்சர் டென்ஸும் சேர்த்து வருது. ஆனா ரூட் வேர்டு என்னது, தோகா மீறினான், பாஸ்ட் டென்ஸ் தான். எதுகா மீறு என்ன, லா எதுகா நிச்சயம், இது லா இல்ல, டிஃபரன்ஸ் பார்த்துங்க. லாக்கும் லாக்கும் டிஃபரன்ஸ். லானா இல்லை, லா நிச்சயமாக உறுதி பண்றது. நிச்சயமாக வரவு மீறினான் யாரு, மனிதன். ஆமால்ல,
5 மணிக்கு தொழுவேண்டா என்ன பண்ணுறோம்? அது எப்படா செட் ஆக போகிறேன்னு தொழுவ போகிறோம். கரெக்டாக 9 மணிக்கு வாங்கன்னா கரெக்டாக 10 மணிக்கு வர்றது இல்லையா? 9:30 மணிக்கு வர்றது. நம்ம எந்த இடத்துல இஸ்லாம் இருக்கோ அங்கே தான் இவ்வளவு சூப்பராக வரம்பு மீறணும். ஆனால் பிரிட்டிஷ்காரங்க யூரோப்காரங்க மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க? பெர்ஃபெக்டாக டைமை கீப் அப் பண்ணுறாங்க. நம்ம டைமை கீப் அப் பண்ணுறது நம்ம வரம்பு மீறணும். இதுவும் வரம்பு மீறது தான். சொன்ன டைம்ல சொன்ன வாக்கு கொடுத்த பக்கம் அதை வரணும். இந்த டைமில் வரேன்னா அந்த டைமில் வரணும். சரியா? ஸோ இது வரம்பு மீறுதல். எதுனாலும் சரி, மனிதன் நிஜமாவே வரம்பு மீறுகிறான். அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை செய்யறதில்ல, அதுக்கு வரம்பு மீறான். அல்லாஹ் எது ஹலால் ஹராம் சொன்னானோ அதை பேண்டது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி நமக்கு கொடுத்தாங்களோ அதுபடி நடக்கிறது இல்லை. இது எல்லாமே என்னது? மனிதன் வரம்பு மீறினான். சரியா? அல்லாஹ் இவ்வளவுனா அல்லாஹ் அப்படி படைச்சு இப்படி தான் பண்ணியிருக்கேன்னு சொல்றான். ஆனால் மனிதன் என்ன எப்படி இருக்கான்? வரம்பு மீறுகிறவனாக இருக்கிறான். கல்லா ஹர்ஃபு, இன்ன ஹர்ஃபு, ஓகே. அல் இன்சான் இஸ்மு, லா ஹர்ஃபு, எதகா ஃபேல வினைச்சொல். அன் அர் ரா அர் ராஹு ஸ்தக்னா. அன் ப்ளஸ் ரா ப்ளஸ் ஹூ, இதில் 3 வேர்டு இருக்குது. அர் ராகுன்னு சொல்கிறோம். நம்ம சொல்லையில் அர் ராகுன்னு சொல்லுவோம். ஓகே. ஏன்னா அது ராவுக்கு பத்து இருக்கிறதுனால அர் ராகு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதை பார்த்தீங்களா 3 வேர்டு. அர் ப்ளஸ் ரா ப்ளஸ் ஹூ ப்ளஸ் இஸ் தக்னா. அன் ஆல். சரியா? ரா பார்த்தான், கண்டான். ஓகே. இது ரூட் வேர்டு. ஹூ அவன், அவன் கண் பார்த்தானால், காணும் போது. ஓகே. ஆள்னா என்ன? அவன் பார்க்கும்போது, பார்த்தானால். எப்படி தெரியுமா? இஸ்தக்னா. இஸ்தக்னாவோட ரூட் வேர்டு என்ன? கனி. ஓகே. கனினா என்னது? செல்வந்தன். இஸ்தக்னா அவனே செல்வந்தனுக்கு எதுவும் தேவையில்லையே பத்தியலா, அதனால தேவையற்றவன் அவன். அவன் தேவையற்றவனாக தன்னை கருதுகிறான். இங்கே காணுங்கிறது என்ன வருது? தன்னை காண்றான். நான் எனக்கு எதுவுமே வேணாம், நான் ரிச், ஐ எம் வெரி ரிச், எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு தன்னை தேவையற்றவன். யார்கிட்ட இருந்து? அல்லாஹ்ட்டிருந்து என்னை தேவையற்றவனாக கருதுகிறான். சுபான் நம்மகிட்ட அல்லாஹ்ட்டிருந்து ஒவ்வொரு ஒவ்வொரு சின்ன செயலிலும் நமக்கு அல்லாஹ்ட்டோட இது ஒன்று. ஒரு ஒரு சாட்டை அளவு இந்த ஊரில் உள்ள சொர்க்கத்தில் இடம் கிடைக்குதா, அதுக்கு இந்த உலகம் பூரா கொடுக்கணுமா? இன்னைக்கு ஒரு ஹதீஸ் படித்தேன். சரியா? ஸோ நமக்கு அல்லாஹ் கொடுக்குற ஒரு துளி கூட நமக்கு வேண்டியது. நம்ம பெரிய கனி கிடையாது. இஸ்தக்னான்டா அவன் இப்போ அல்லாஹ்க்கு மாறு செய்கிறான் தான், வரம்பு மீறான். அவன் என்ன நினைக்கிறான்? காண்கிறான். அவனை ஹூங்கிறது அவன், அவனை காண்கிறான். யார் வரம்பு மீறானோ அவன் தன்னை காண்கிறான். தேவையற்றவன் இஸ்தக்னா. எனக்கு எல்லாம் தெரியும், இனிமேல் எல்லாம் தெரியும் சொல்லவே கூடாது. ஓகே. நமக்கு எல்லாம் தெரியும், இன்னும் தெரிய வேண்டியது நிறையா இருக்குது, இன்னும் செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சுட்டேன், இல்லை இன்னும் செய்ய வேண்டியது நிறையா இருக்குது. மௌத்தோரை நம்ம நன்மைகளை செய்யணும், மௌத்தோரை நம்ம படிக்கணும், மௌத்தோரை நம்ம இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும். சரியா? ஹர் ராகு இஸ்தக்னா. ஸோ இஸ்தக்னாங்கிறது ஃபேல, அன்ங்கிறது ஹர்ஃபு, ராங்கிறது ஃபேல, ஹூங்கிறது தமீர். ஓகே. அவன் தன்னை இறைவனிடமிருந்து தேவையற்றவன் என்று காணும்போது. இன்ன இலா ரப்பிக ரஜ்ஆ. இன்ன ப்ளஸ், ஓகே, இலா ப்ளஸ் ரப்பி ப்ளஸ் க ப்ளஸ் அர்ஜ்ஆ. இன்ன ஃபர்ஸ்ட்ல வந்தால் இன்னன்னு வரும். என்ன இடையில வந்துச்சாக்கும் இதுக்கெல்லாம் வந்து ஸ்டாப். என்ன இடையில வந்தால் அண்ணன்னு வரும். ஓகே. இன்ன நிச்சயமாக. இலா, இலானா பக்கம், இலானா டுவர்ட்ஸ். இப்போ ஃப்ரம் டு லெட்டரில் டேட் எழுதலாம் இலான்னு போடுவாங்க. சரியா? நோக்கி. இலா நிச்சயமாக நோக்குறான். என்ன நோக்குறான்? ரப்பிக்க, ரப்பு இறைவன், க இறைவன், இறைவன் பக்கம். ருஜ் ஆ, நீ எப்படினாலும் ருஜ் ஆ, ருஜ் ஆக்கு ரூட் வழிட ரஜ அ, ரஜ ஐ. ஓகே. ரஜ அ, ருஜ் ஆ. பதவி சொன்னா அல்லாஹ் சொன்னா படைச்சிட்டு என்ன சொன்னா கடைசியில்? நீங்கள் திருப்பி மௌத்தாக தான் போகிறீங்க, அல்லா கிட்ட தான் மீள தருது. சரியா? இன்ன இலா ரப்பிக்க ரஜா. நிச்சயமாக நீங்கள் மீண்டும் இங்கே தான் பட போகிறீங்க, இறைவன் பால் தான் மீள போகிறீங்க. ருஜா. நம்ம என்னதான் செஞ்சாலும் கடைசி நம்ம போக போகிறது அல்லாஹ் கிட்ட தான் போக போகிறோம், கபருக்கு தான் போக போகிறோம். சரியா? ஸோ அதற்கு முன்னாடி நம்ம நன்மையான காரியங்களை நம்ம செஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இன்ன ஹர்ஃபு, இலா பக்கம், ரப் இஸ்மு, தமீர் இது காஃப், கா வந்து தமீர். அர்ஜு ஆ, இது வந்து இஸ்மு தான், இஸ்மு தான். ஓகே. அரை தல்லதி என்ஹா. அ ப்ளஸ் ரா ப்ளஸ் ராய்த்த வரைபாடு. ராய்த்த ப்ளஸ் அல்லதி ப்ளஸ் என்ஹா.
அட கொஷின் மார்க். ஹல் இருக்கா, இஸ் தர் அப்படின்னு இங்கிலீஷ்ல கேட்கறோம் இல்லையா, அது மாதிரி இருக்காங்கிறத போடுறது. இன்னொரு வேர்டு வந்து ஹல். ஹல்னாலும் இருக்கா. ஹல் அக்கில் சாப்பிட்டீங்களா என்ன ஆங்கிறது அது மாதிரியா. ரா ரா ராய்த்தன்னா ரா, அதோட ரூட் வேர்டு வந்து ரா. ரானா பார்த்தான். ராய்த்த நீர் பார்த்தீர். கியா ஸோ நீர் பார்த்தீரா. அப்போ கொஷின் இப்போ என்ன வரும், பார்த்தீரா. பாருங்க, பார்த்தீரா, நீர் பார்த்தீரா. ஸோ நான் பிரிச்சதுனால தான் அது ராயா இத்த பார்த்தீர். கொஷின் கேள்விக்குறி பார்த்தீரா. அல்லது எவன் என்ஹா. என்ஹானுக்கு சூட்டோட நஹா. நூன் ஹா. நஹா தடுத்தான். ஓகே. என்ஹா தடுப்பவன். தடுப்பவனை பார்த்தீரா. நீங்க வந்து பார்க்குறீங்களா, தடை செய்கிறான்ல. எதை தடை செய்கிறான் பின்னாடி பார்ப்போம். என்னென்ன நன்மையெல்லாம் நம்ம செய்கிறோமோ அதுக்கெல்லாம் தடை போடுறாங்கல்ல, அதுதான் நல்லா சொல்கிறான். ராய்த்த. ஸோ ஹர்ஃபு ராய்த்த ஃபேல அல்லது தமீர் என்ஹா ஃபேல தடுப்பவன். ஓகே. என்னத்தை தட்டுக்கிறான், அடுத்த ஆயில பார்க்கலாம். அபதன் இதா சொல்லா. அபதன் பிளஸ் இதா பிளஸ் சொல்லா. சுவாது சுவாது சொல்லா. அபதன். அபதன் அப்து. அப்துல்லா சொல்றாங்க. அப்துல்லான்னு அல்லாவின் அடிமை. அப்து அப்துன்னு யாரையும் கூப்பிடாதீங்க, அடிமை அடிமைன்னு கூப்பிட்ற மாதிரி ஆயிடும். அப்துல்லா அது மாதிரி. ரஹ்மான் கூப்பிடக்கூடாது, அப்துல் ரஹ்மான் தான் கூப்பிடணும். சரியா. சரி, அல்லாவோட பேரோட தாச்சாக்கும் என்ன அப்து சொல்லி தான் சொல்லணும். ஸோ அதுக்காக வெறும் அப்துன்னு கூப்பிடக்கூடாது. அப்துன்னா அடிமை. அடிமை என்ன, அல்லாஹ் சொல்றதை கேட்பவன். ஓகே. அபதன் ஓர் அடியார். ஓகே. இதா போது என்ன, ஒரு அடியார் என்ன செஞ்ச போது, சொல்லா தொழுகும் பொழுது, தொழுதான். அவர் தொழுகும் போது, ஒரு அடியார் தொழுகும் போது என்ன செய்யறானா, அவன் தடை செய்கிறானா. ஓகேயா. அபதன் இஸ்மு. இதா பொழுது ஹர்ஃபு. சொல்லா ஃபல. இதோட ஹதீஸ் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் இப்படி என்ன பண்ணாங்க, குடல் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி போட்டாங்க இல்லையா. ஸோ தொழுகைக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. ஸோ இது எப்போ வந்தது, அது எப்போ வந்தது பார்த்தீங்களா ஆயா. ஸோ ஒவ்வொரு ஆயாவும் ஒவ்வொரு டைமில் தக்கவழி தான் வருது. அபதன் இதா சொல்லா. ஒரு அடியார் அவர் தொழும்போது என்னதா தடை செய்தான். அப்புறம் என்ன செஞ்சான், அராய்த்த இன் கான அலல் ஹுதா. பிளஸ் ராய்த்த பிளஸ் இன் பிளஸ் கான பிளஸ் அலா பிளஸ் ஹுதா. கொஷின் மார்க்கு. ராய்த்த பார்த்தீரா. இன் இது ஆள். ஆளுங்க மாதிரி தான் வரும். இன் காண. காண ஆகியிருந்தான், அவன் ஆகியிருந்தான். குன் ஆகிவிட்டான், ஆகுக. ஓகே. ஓகே. காணன ஆகியிருந்தான், குன்னா ஆகுக. அல்லா சொல்றால குன் சொல்றான்ல, அதே வார்த்தான். ஓகே. பார்த்தீரா. என்னத்தை பார்த்தீரா, இன் ஆனால் இருந்தாலுமா. இன் எப்படி இருந்தாலுமா. அலா. இலாவுக்கும் அலாவுக்கும் டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கிறீங்க, படிக்கலாம் கம்பேர் பண்ணிக்கிறீங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். இலானா பக்கம், டுவர்ட்ஸ், முன்னோக்கி. அலானா மீது. சரியா, அதன் மீது. எதன் மீது, அல் ஹுதா. ஹிதாயத் சொல்கிறோம் இல்லையா, அதே வார்த்தை தான் அல் ஹுதா. ஸோ அவன் நேர்வழியில் இருக்கும் பொழுதும் அவனை பார்த்தீரா. நேர்வழியில் இருக்கவங்களையும் பார்த்து அவன் என்ன செய்யறான், தடை செய்கிறான். அதுதான் எல்லாம் சொல்கிறான். நேர்வழியில் இருந்தாலுமா நீ பார்த்தீரா, அவன் நேர்வழியில் இருந்து கொண்டிருக்கும் போதும் என்ன செய்கிறான், தடை செய்கிறான். ஸோ ஹர்ஃபு ராய்த்த ஃபேல. இன் ஹர்ஃபு கான ஃபேல. அலா ஹர்ஃபு அல் ஹுதா இஸ்மு. ஓகே. நீ பார்த்தீரா, அவர் நேர்வழியில் இருந்து கொண்டு இருக்கும் போதும் அதை தடை செய்கிறான். மேல உள்ள எடுத்துக்கணும். அவ் அமர. அப்புறம் மட்டும் இல்லை, அது மட்டும் பண்ணல. அவ் அமர வித் தக்குவா. அவ் பிளஸ் அமர பிளஸ் பி பிளஸ் தக்குவா. அவ் அல்லது. வேண்டா அண்டு. அவுனா அல்லது. ஃபனா எனவே. ஸோ அப்போ அவ் அல்லது. அப்புறம் என்னது, அமர. அமரன்னா ஏவினான். அமீர். இங்கே கோயத்தில் அமீர் சொல்கிறோம் இல்லையா, அமீர். அது மாதிரி அமீர் நம்ம லீடரையும் அமீர் தான் சொல்கிறோம், அதான் வேர்டு. ஓகே. அமீர் தான் வேலை ஏவுறவர், கட்டளை இடுப்பவர். ஓகே. ஸோ அமர ஏவினான். என்ன ஏவினான், பித் கொண்டு. எதை கொண்டு, தக்குவா. அவர் பயபக்தியுடன் பக்தி கொண்டிருந்து இதை ஏவினாலும் சரி, நல்லா செய்யுங்கன்னு சொன்னாலும் சரி, அவரையும் தடுக்கிறான். தக்குவானா என்னது, பயபக்தி. பயபக்தி என்ன பயந்துட்டு இருக்கதா, இல்லை. தக்குவாங்கிறது ஒரு முள்ளு செடிக்குள்ளே போகையில் எப்படி நம்ம உடைச்சு நம்ம இப்போ நம்ம மேலே முள்ளு பற்றாமல் போகுமோ, அதே மாதிரி அல்லாஹ் சொன்ன என்ன ஹலால் ஹராமை பேணி என்ன அல்லாஹுக்காக என்ன
அல்லாஹ்வை விரும்பி செய்யணும். ஒரு முள்ளுக்குள்ள போனால் கண்டிப்பாக நம்ம அங்கிட்டு போகணுங்கிற விருப்பத்தோட தான் போகிறோம். அல்லாஹ் நம்ம மேலே கருணையாளன். சும்மா அல்லாஹ் பயப்படணும், அல்லாஹ் பயப்படணும்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் ரொம்ப நம்ம தாயை விட 70 மடங்கு நம்ம மேலே கருணை காட்டுறவன். ஓகே, நம்ம பாவங்கள்லாம் மன்னிக்கிறவன். சரியா? ஸோ அதனால் அல்லாஹ்வை விருப்பத்தோடு அல்லாஹ் பாவங்கள் செய்யல பயந்து நம்ம அது தக்குவா. ஒரு கேமரா நம்ம முன்னாடி இருந்தால் நம்ம எப்படி நமக்கு நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவோமோ அதே மாதிரி 2 மலக்கள் நம்ம பின்னாடி இருக்காங்க, எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர் எழுதுறாங்கன்னு சொல்றது பயந்து நம்ம தனிமையாக இருக்கையில் அல்லாஹுக்கு பயப்படுறது பேர் தான் தக்குவா. ஓகே, சும்மா பயப்படுறது கிடையாது. சும்மா பயப்படுற அந்த பயப்படுற பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது. ஓகே, அல்லாஹுவை விரும்பி அல்லாஹ் இப்போ விருப்பப்பட்டேன்னா இப்போ தவறு செய்யக்கூடாது இல்லையா? நம்மளுக்கு அல்லாஹ் ரொம்ப பிடிக்கும். அப்போ அல்லாஹ் பிடிக்காத செயலை செய்ய முடியுமா? செஞ்சால் எப்படி பிடிக்க முடியும்? அல்லாஹ் நம்மளே ரொம்ப நம்ம விரும்புகிறான். அல்லாஹ் சொல்கிறான், யா லா யுதியு அஹ்சனா, நான் யாரோட நல்லவர்களோட இதையும் நான் வீணாக்க மாட்டேன்னு சொல்கிறான். லா யுதியு ஹஜ்ரன் முஹ்சினீன். நான் என்ன இந்த வேர்ட் நிறைய இடத்துல வருது. நல்லவர்களுடைய அஜ்ர்னானது கூலியை வீணாக்க மாட்டேன்னு. சரியா? ஸோ அர் ரஹ்மான் அர் ரஹீம். வந்து ரொம்ப அன்பாளன், என்ன பேரன்பாளன், பெருங்கருணை உடையவன் நம்மளை. ஸோ எல்லாம் இல்லை, அன்பு கொண்டு பயப்படணும். அதுதான் இதில். அல்லது பணிஞ்சை கொண்டு யார் நல்ல பக்தியோடு இருந்து நல்ல வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்கல்ல, பயம் பண்ண விட மாட்டேங்கிறாங்கல்ல, பிரிச்சிங்கா இஸ்லாமிக்கு தான் விட மாட்டேங்கிறாங்கல்ல, அதைத்தான் எல்லாம் சொல்கிறான். சரியா? இதெல்லாம் யார் பண்ணா? அபுஜஹல் பண்ணா. இன்னைக்கு தான் நடக்காத கூடாது. இன்னைக்கு தான் நம்மளுக்கு அந்த கவர்மெண்ட் நம்மளோட மாட்டேங்க, இந்த கவர்மெண்ட் நினைக்காதீங்க. அந்த காலத்தில் இதெல்லாம் அதை பண்ணது. சரியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அவ்வளோ பரப்பு இருந்தது தொழுகிறதுக்கும் நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கும். பயானுக்கு போன பிள்ளைங்களெல்லாம் பெரிய ஆள் தான், பெரிய ஆள்லாம் போட்டு இவ்வளோ சுமையாகனா எப்படி கொண்டுறாங்க பார்த்தீங்களா? ஓகே. ஸோ அந்த காலத்துலேயும் அந்த இது இருந்தது. அதனால் இப்போ நடக்க பார்த்து ரொம்ப நம்ம உண்மையான முஸ்லீம் வந்து இந்த காலத்தில் நடக்க பார்த்து பயப்பட மாட்டான். இது எல்லாமே முன்னாடி நடந்தது தான். ஓகே, அல்லாஹ் இஸ் வித் அஸ். அல்லாஹ் ஹஸ்பண்ட் அல்லாஹ் நிமல் வைக்கின்னு சொல்லிட்டு நம்ம மாட்ட போயிட்டே இருக்க வேண்டியது அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அவங்கிறது ஹர்ஃபு, அமரங்கிறது ஏவினான், பி வந்து ஹர்ஃபு, தக்குவா இறைச்சம். அராய்த்த இன் கஸ்ஸப வதவல்லா. அ ப்ளஸ் ராய்த்த ப்ளஸ் இன் ப்ளஸ் கஸ்ஸப. கத்தபன்னு சொல்லாது, கத்தபன்னா எழுதினான். கஸ்ஸப என்ன? கத்தபன்னா பொய்ப்பித்தான். காதிபூன் பொய்யாளன். வ இன்னும் தவல்லா. தவல்லா நன்னது புறக்கணித்தான். ஸோ நீர் பார்த்தீரா, இந்நாள் பொய்ப்பித்தான். பொய்ப்பித்து என்ன செஞ்சான்? ஒத்தவல்லா, முகத்தை திருப்பி கொண்டான். அவன் என்ன செஞ்சானா? அபுஜஹல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்ப்பித்து, என்ன அவர் சொல்கிறதா பொய் அப்படின்னு சொல்லி பொய்ப்பித்து முகத்தை திருப்பி கொண்டான். இதே மாதிரி யார் செஞ்சா? மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் சொல்லையில ஃபிரௌன்ட்ட போயில அவன் என்ன செஞ்சான்? அவளை பொய்ப்பித்து தவத்தவல்லா. இந்த வார்த்தை நிறைய இடத்துல வரும். சரியா? நிறைய நபிமார்கள் சொல்கிறதுனா அவங்க என்ன பொய்ப்பித்து செஞ்சாங்க, முகத்தை திருப்பி கொண்டார்கள். ஓகே. ஸோ அதுதான் அந்த தவல்லா. தவல்லா அதை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. தவல்லான்னா புறக்கணித்தல், முகத்தை திருப்பிக் கொள்ளுதல். ஹர்ஃபு ராய்த்த ஃபேல, அன் ஹர்ஃபு கஸ்ஸப ஃபேல, வ ஹர்ஃப் ஹர்ஃபு ஹர்ஃபு ஃபேல. ஓகே. அவரை அவன் பொய்யாக்கி முகத்தை திருப்பிக் கொண்டான் என்பதை நீர் பார்த்தீரா? சரியா? அடுத்து என்னது? அலம் ஏலம் பி அன்னல்லாஹ யரா. அ ப்ளஸ் லம் ப்ளஸ் ஏலம் ப்ளஸ் பி ப்ளஸ் அன்ன ப்ளஸ் அல்லாஹ் ப்ளஸ் யரா. இல்லையா? இல்லை. ஏன்னா கொஷின் மார்க்கு. லம்னா இல்லை, ஏலம்னா அறிவான். லம் ஏலம் அறிய மாட்டான். அப்போ அலம் ஏலம்னா என்னது? அறியவில்லையா? புரியுதா? ஏன்னா கொஷின் மார்க்கு. லம்னா இல்லை, எகலம்னா அறிவான். லம் ஏலம்னா அறிய மாட்டான். அலம் ஏலம் அறியவில்லையா? புரியுதா? அலம் ஏலம்னா என்னது? அறிய சேர்த்து அப்புறம் கம்பைன் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஃபுல் சென்டென்ஸ் நம்ம ஈஸியாக படிக்க முடியும். அலம் ஏலம் அவன் அறியவில்லையா? பி கொண்டு, எதை கொண்டு? அண்ணன் நிச்சயமாக. சொன்ன பற்றியெல்லாம் இன்னங்கிறது ஃபர்ஸ்ட்ல வரும், இடையில வந்து அண்ணன் வரும். ஓகே, ரெண்டும் அதே மீனிங் தான். அண்ணல்லா ஆக அல்லாஹ். அல்லாஹ் என்ன செய்யறான்? எரா பார்க்கிறான். ரா பார்த்தான், எரானா பார்க்கிறான். அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நீங்க பார்க்கலையே, அறியலையா அவன்?
நம்ம இவ்வளோ சேட்டை பண்ணுறோமே, இவ்வளோ மீறுறோமே, தக்குவா இல்லாமல் நடக்கிறோமே, இதெல்லாம் நம்ம அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த ஒரு இஹ்லாஸ் வந்தால் தான் நம்ம அல்லாவோட தண்ணியிலிருந்து தப்பிக்க முடியும். சரியா? அல்லாஹ் நம்மளை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான்னு. நிறைய இடத்துல இப்போ ஆஃபீஸில் என்ன வச்சுறாங்க, கேமரா வச்சுடுறாங்க. ஸோ எல்லாம் யார் எந்த தப்பு பண்ண மாட்டாங்க, ஃபுல்லாக வாட்ச். ஏன் அப்போ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மட்டும் ஏன் தெரியல? சரியா? அல்லாஹ் நம்மளை கணித்தே கொண்டிருக்காங்க. நம்ம செய்கிற தவறுகளை நம்ம மனக்கில் எழுதி கொண்டே இருக்காங்க. ஹர்ஃபு லம் ஹர்ஃபு ஏலம் ஃபேல நெய்ச்சொல் பி ஹர்ஃபு அன்ன ஹர்ஃபு அல்லாஹ் இஸ்மு எரா பார்க்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் அவனை பார்க்கிறான் என்பதை அவன் அறியவில்லையா? கல்லா அப்படி அல்ல. கல்லா லைலம் என் தைல நஸ்ஃபம் பின் நாசியா. கல்லா பிளஸ் லைன் பிளஸ் லம் பிளஸ் எந்த பிளஸ் எந்த பிளஸ் ஹி. லைன் பிளஸ் லம் பிளஸ் எந்த பிளஸ் ஹி. கியா இதான் ஒரு பிரிக்கணும். இப்படிதான் ல பிளஸ் நஸ்ஃபா பிளஸ் பி பிளஸ் நாசியா. கல்லா அவ்வாறல்ல. ஓகே. லைன் லைன்னா இல்லை, லைன்னா எனில் ஏனெனில் மாதிரி. ஓகே. லம் இல்லை, இல்லை எனில். லம்னா என்னது? லம்னா என்னது? இல்லை எனில். லம்னா இல்லை, லைன்னா எனில். இல்லை எனில் எந்த விலகினான். ஓகே. எந்தனா விலகினான். யாரு? அவன் விலகினான். சரியா? அவன் அப்படி அல்ல, அவன் விலகி கொள்ளவில்லை. ஆனால் எப்படி? அவன் அர்ராகுஸ்தாங்க பெருமை கொண்டு என்ன வரவு மீறதும் என்ன நன்மையை தடுக்கிறதும் மீற அவன் விலகி கொள்ளவில்லை என்றால் நல்லா இது பண்றான், ரிமைண்டர் கொடுக்குறான். நீ இதுல இருந்து விலகிக்க. இல்லம் என் தகி, நீ விலகவில்லை என்றால். மேல சொன்னவங்கல்ல என்னன்னு சொன்னார்ல, தகா வரம்பு மீறுகிறான், தேவையற்றவனாக கேதுகிறான், என பெருமை கொண்டவனாக இருக்கிறான் என. அப்புறம் என்ன செய்யறான்? நன்மை செய்யற தடுக்கிறான், தடை செய்யறான். யார? தொழுகிறத தடை செய்யறான், நேர்வழியில் இருக்கிறவங்களை தடை செய்யறான். அப்புறம் என்ன சொல்றான்? தக்குவா கொண்டு என்ன நன்மையில ஏவுறவங்களை தடை செய்யறான். ஒன்னா புறக்கணித்து முகம் தெரிகிறான். இவதெல்லாம் நீ தடுத்துக்கலட்டா, நான் என்ன செய்யறேன் பாருங்க. எல்லாம் சொல்றான். பேச மாதிரி இல்லையா? அல்ல கல்லா ல இல்லம் என் தை, நீங்கள் விலகவில்லை என்றால், அவன் விலகிக் கொள்ளவில்லை என்றால் என்ன செய்வனா? ல நிச்சயமாக நஸ்வ பிடித்து இழுப்போம். என்ன சொல்றா? பிடித்து இழுப்போம். எதை பிடித்து? பி கொண்டு நாசியா முன்னெற்றி ரோமம். எவ்வளவு சின்னதா இருக்கும். அத்தா பிடிச்சி இழுக்கிறானா பண்ணா எப்படி வலிக்கும் நினைச்சு பாருங்க. இன்னும் ரொம்ப இருக்கு. முன் நெற்றி ரோமத்தை பிடித்து இழுப்போம். நல்லா சொல்றான். அல்லாஹ் எவ்வளவு ரஹ்மானோ அதே மாதிரி தண்டனை கொடுப்பவனும் வெறும் ரொம்ப கடுமையானவன். சரியா? அப்படியல்ல, அவன் விலகிக்கொள்ள என்றால் கல்லா ல இல்லம் என் தகி, ல இல்லம் என் தகி, அவன் விலகிக்கொள்ள இல்லை என்னால் பின் நாசியா நிச்சயமாக பிடித்து இழுப்போம். அவன் முன்னேற்றி ரோமத்தை பிடித்து இழுப்போம். சொல்றான். அஸ்தஃபிருல்லா. அல்லாஹ் நம்மளெல்லாம் பாதுகாப்பானாக. யா மாதிரி அதாப்ல இருந்து அல்லாஹ் நம்மளே பாதுகாப்பான. கல்லா ஹர்ஃபு லைன் ஹர்ஃபு தான். லம் ஹர்ஃபு என்ன எந்த ஹி, எந்த ஃபேல ஹி தமீர். ல ஹர்ஃபு நஸ்ஃபா ஃபேலை வினைச்சொல். பி ஹர்ஃபு நாசியா இஸ்மு பெயர் சொல். அப்புறம் என்ன சொன்னான்? அதோட விடல, இருப்போன்னு மட்டும் சொல்லலை. எடுத்து பாருங்களேன். நாசியத்து ஹாத்திபத்து ஹாத்தியா. நாசிபத் நாசியத்து, நாசியத்து பிளஸ் கேத்திபத்து காத்திபத்தின் ஹாத்தியா. நாசியத் நாசியத் அதே தான். என்ன இந்த நாசியா பத்தியெல்லாம் முன்னாடி படிச்சா அதே வேர்டு தான். 2 டைம்ஸ் மெமரைஸ் பண்ணாதீங்க. அது முதலே படிச்சுட்டேன், ஆல்ரெடி டன். நாசியா நெற்றி முடி. கேத்திபா, கேத்திபா என்னது? பொய் கத்தப, பொய் கூறினான். பொய் கூர் இது இஸ்மோ ஆயிடுச்சு. கத்தபனா பொய் கூறினான். ஃபேல வினைச்சொல். அந்த தாவம் வந்துருச்சு, மறுபுத்தா வந்து அன்னின்னு வந்துச்சாக்கா அது இஸ்மாயில். பொய் கூறுபவன். காத்தி பண்ணாரு பொய் கூறுபவன். பொய் கூறுபவனின் நெற்றி முடி. ஹாத்தி ஹாத்தியா ஹாத்தியா ஹாத்தியானா என்னது? குற்றம் புரிகிறவன்.
பொய் புரிவன் மட்டும் இல்ல, குற்றம் புரிவன் முன்னேற்றி ரோமத்தையும் பிடித்து இழுப்போம். புரியுதா? ஏ யாரு பண்ணவங்களை எல்லாரும் முன்னேற்றி ரோமத்தை பிடிப்போம். அவன் யாரோட முன்னேற்றி பொய் கூறுபவனும் ஹாத்தியா என்னது குற்றம் புரிபவனுடைய வந்து என்னது ஹாத்தி நிறைய இடத்துல வரும். குற்றம் புரிகிறவன் தவறிழைத்து பொய்யுரைக்கும். தவறிழைச்ச அப்புறம் தான் பொய் சொல்றோம் இல்லையா? தவற மறைக்கிறதுல பொய் சொல்றோம் மெயினா. ஸோ தவறிழைத்து பொய்யுரைக்கும் முன்னேற்றி ரோமத்தை என்னது பிடித்து இழுப்போம் மறுமை நாளில். நாசிவா இஸ்மு காத்திவா இஸ்மு பேச்சொல் காத்தி காத்தியா வந்து பேச்சொல். இது எல்லாமே பேச்சொல் தான். நம்ம தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் அப்படி வராது, எல்லாமே பேச்சொல். இது இஸ்முல் ஜுமுலான்னு சொல்றது பேச்சொல்லாலே உள்ள வாக்கியம். ஃபல் எத் நாதியா ஃப பிளஸ் அல் எத் பிளஸ் நாதி பிளஸ் ஹூ. ஓகே, ஃப எனவே, அல் எத் எதோ மீன்ஸ் அழைக்கட்டும். ஓகே, தாவா சொல்றப்பல தாவா பண்றாங்கன்னா என்னது அழைப்புறது, அழைப்பு பண்ணல இருக்குது. ஓகே, தாவாங்கிறது கூப்பிடுறது, அழைக்கட்டும். ஓகே, நாதியா சபையோர். ஓகே, நாதின்னு சொல்லுவாங்க கூப்பிடுறத. நான் பக்கத்தில் இருக்கிறவங்களை கூப்பிடுறது வந்து நாதின்னு சொல்லுவாங்க. என்ன எதோங்கிறது தூரத்தை வந்து கூப்பிடுறாங்களா என்ன? ஓகே, ஹூ அவன் எனவே அவன் அழைக்கட்டும். யார? நாதியான சபையோர். ஒரு கிளப் எல்லாம் நாதி தான் சொல்லுவாங்க. என்ன இந்த பீச்லாம் பார்த்தீங்களா நாதின்னு போட்டிருக்கோம். அந்த போட் கிளப்பு கிளப்புக்கும் நாதி தான். ஸ்போர்ட்ஸ் கிளப்பு இதெல்லாம் வந்து நாதின்னு தான் போட்டிருக்கோம். சபையோர் ஹூ அவன். ஆகவே அவன் தன் சபையோரை அழைக்கட்டும். ஃபல் எது கூப்பிடட்டும். நாதி அவனோட சபையோரை கூப்பிடட்டும். ஃப ஹர்ஃபு நாதி எது ஃபல இஸ்மோ என்னது நாதி. இது ஹூ வந்து தமீர். எனவே அவன் நாங்கள் இப்படி இழுக்கிறோம்ல, நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணல, கூப்பிடு. எல்லாம் சொல்றான் கூப்பிடு, உன்னோட சபையாரெல்லாம் கூப்பிடு, சரியா? கூப்பிடு, என்ன வேணா செய்யட்டும் அப்படின்னு சொல்றான். அடுத்து என்ன சொல்றான் பாருங்க. சன் அண்ட் சபானியா. சங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ்க்காக வருது. சன் அது பிளஸ் சபானியா. சனது நாம் அழைப்போம். என்ன நாதி, இந்த நாதி அதே நாதி தான். நாதியா அப்படி சொன்னா சனது நாம் அழைப்போம். யார் அழைப்போம்? நீ ஆளை கூப்பிடுறியா? சபையோரை கூப்பிடுறியா? நாங்க கூப்பிடுறோம். யார? நரகத்தின் காவலாளிகள். நரகத்தின் காவலாளிகள். சபானியான யாரு? நரகத்தின் காவலாளி. அவர்களுக்கு கேட்டது கண்ணும் கேட்காது காதும் கேட்காது. ஒன்லி அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை அப்படியே செய்வாங்க. அல்லாஹ் சொன்னதை கொஞ்சம் கூட குரான்ல நிறைய இடத்துல வருது. அவங்க எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அல்லாஹ் என்ன பிடிச்சி இழுத்து போட்டால் இருப்போம், அவ்வளோதான். அந்த நரக காவலாளிகளுக்கு எதுவுமே இருக்காது. நாமும் நரக காவலாளிகளை அழைப்போம். நீ கூப்பிடுறியா? நாங்களும் கூப்பிடுறோம். சனது ஃபேல சபானியா நரகத்தின் இது இஸ்மு நரகத்தின் காவலாளிகள். கல்லா கே அவ்வாறு அல்ல. மேல உள்ளதெல்லாம் விட்டுட்டு என்ன நம்ம என்ன செய்யணும்? ல துத்தியு வஸ்ஜுது அக்தரிப். ல பிளஸ் துத்தியு பிளஸ் ஹூ பிளஸ் வ பிளஸ் இஸ்ஜுது பிளஸ் வ பிளஸ் இக்தரிப். கல்லா அவ்வாறல்ல. ல இல்லை. துத்தியு அத்தி உள்ளாங்க அத்தி ஒரு ரசூல் சொல்றோம் இல்லையா, அதே வார்த்தை தான். துத்தியு கீழ்ப்படி. யாருக்கு? அவனுக்கு. லா துத்திவு கீழ்ப்படியாது. ஹூ அவனுக்கு. எவனுக்கு? முன்னாடி இருந்தான்ல, எல்லாம் சொன்னான்ல, முன்னாடி சொன்னான்ல, வரம்பு மீறவன் என்ன இஸ்தகனான்னு நினைக்கிறவன், என்ன தடை செய்கிறவன், இவன்களுக்கெல்லாம் கீழ்ப்படியாதிய. எல்லாம் சொல்றவங்களாம் கீழ்ப்படியாதிய. யார் நம்மளை தடை செய்கிறாங்களோ அவங்களாம் கீழ்ப்படியாதிய. நம்ம வாட்டில் நம்ம வேலையை பார்த்துருவோம். லா துத்தி ஊஹு அவனுக்கு கீழ்ப்படியாது. மேலாம் அதனால தான் எல்லாம் கல்லா போட்டோம். மேலே சொன்னது எல்லாத்தையும் கீழ்ப்படியாதிய. அதுக்கு பேர் என்ன சொன்னா வா இன்னும் எஸ்ஜுது திறம்படுகிறாங்க. இங்க பாருங்க அலிஃப் இருக்காது, ஆனா மூணாவது லெட்டர்ல வந்து தம்மா வந்துச்சாக்கும் நம்ம எஸ்ஜுதுன்னு சொல்றோம். அலிஃப் ஃபத்தாக வைக்கணும். ஓகே, எஸ்ஜுது வா இன்னும் எஸ்ஜுது சிரம்பணிவீராக. யாருக்கு? யார்? அல்லாஹ்வுக்கு சிரம்பணிவீராக. வ இன்னும்
ஏக்கத்தரீப், ஏக்கத்தரீப் இதோட ரூட் தெரியுமா? கரீப், கரீப், கரீப்னா பக்கத்துல. ஏக்கத்தரீப் நீர் நெருங்குவீராக. அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்து நன்மையான காரியங்களை செய்து சுஜூத் செய்து அல்லாஹ்வை நெருங்குவீராக. வஸ்ஜுது அக்தரீப் இதோட ரொம்ப முக்கியமான மீனிங் என்ன? சுஜூதுல நம்ம அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கும். ஸோ சுஜூதுல நம்ம நிறைய வக்தரீப்னு எங்க வருது? வக்தரீப், வக்தரீப் இல்ல இல்ல குர்ஆன்ல எங்க வருது வேற இடத்துல? பாக்குறேன் சொன்னமா. வஸ்ஜுது வக்தரீப் கரீப்னு வரும். ஓகே, வஸ்ஜுது வக்தரீப். ஸோ அவன் கூறுவது போல அல்ல, அவனுக்கு நீர் வழிபடாது. என்ன, அல்லாஹ்வுக்கு சுஜூத் செஞ்சு நம்மை நெருங்குவீராக. அப்புறம் கண்டிப்பா வந்து நம்ம சஜூதா பண்ணோம், பிறகு பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. இந்த ஹதீஸ் என்னென்ன இருக்கு? இதுவே குரான் நான் முதல்ல சொல்லிட்டேன். இதுவே குரானின் முதலில் அருளப்பட்டது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதுவத்தின் தொடக்கம். இதுக்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ப்ராஃபட் ஆகுறாங்க. அதுவரை வெறும் முகமதா தான் இருந்தாங்க. ஓகே. இமாம் அஹ்மத் அவர்கள் பதிவு செய்திருக்காங்க. ஐசா அலியல்தா சொன்னதா அல்லாஹ்வின் தூதர்கள் வஹி செய்தி வரத் தொடங்கியது முதலில் நடந்தது என்னவென்றால், அவர்கள் தூக்கத்தில் காணும் கனவுகள் தான் என்னது? உண்மையான. அவர்கள் காணும் எந்த கனவும் காலை நேரத்தில் தெளிவை போல உண்மையாகிவிடும். பிறகு தனிமை அவர்களுக்கு விருப்பமானதாக தேவைப்படுது. எனவே அவர்கள் ஹிரா கோயில போய் பல இரவுகள் வணக்க வழிபாடுகளில் இருந்தாங்க. அதற்கான பொருள்களையும் எடுத்து சொல்லுவாங்களாம். பிறகு ஹதிஜா அவர்களிடம் திரும்பி வந்து அதே மாதிரி பொருள்களை எடுத்துட்டு செல்வாங்களாம். இவ்வாறே தொடர்ந்து கொண்டிருந்தது. ஸோ திடீர்னு என்னச்சு? வகி வந்தது. சொன்னேன்னா ஓதுவீராக என்று வானவர் வந்து சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இப்போ இவங்க சொல்கிறாங்க, நான் ஓதக்கூடியவன் இல்லை. ஃபக்குல்த்துமா அண்ணா பி காரி, நான் காரி கிடையாது, ஓதக்கூடியவன் இல்லை அப்படின்னு அவங்க என்ன செஞ்சாங்க? பிடிச்சி கட்டி பிடிச்சி தாங்க முடியாத அளவு அழுத்துறாரு. பிறகு விட்டுட்டு ஓதுங்க. அப்போ திருப்பி என்ன சொல்கிறாங்க? நான் ஓதக்கூடியவர் இல்லை. இப்போ ரெண்டாவது மறுபடியும் பிடிச்சி இது பண்ணுறாங்க. என்ன அப்போ ஏக்கர பிஸ்மி ரப்பி கல்லதிட்டு ஓத ஆரம்பிச்சிடுறாங்க. சரியா? ஸோ அப்போ இந்த வசனம் இந்த வசனம் வரை அவர் ஃபர்ஸ்ட்லேருந்து 6 வருஷம் 5 வருஷத்தை ஓதுறாங்க. அதான் ஃபஸ்ட்டு வந்தது. ஸோ அவங்களோட இதயம்லாம் நடுங்குது. என்ன, ஸோ வேக வேகமாக வந்து கத்திஜார் எல்லாத்தாட்ட வந்துடுறாங்க. வந்து என்னது ஜமீலுனின்னு சொல்கிறாங்க. என்னை போத்துங்கன்னு சொல்கிறாங்க. அவர் பயம் நீங்கிற வரை நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? என்னத்தை கண்டு பயந்துருந்தீங்க, என்னாச்சு, விவரம் சொல்லுங்க அப்படிதான் கேட்டுருப்போம். நம்ம ரொம்ப ரூடாக தான் நடக்கிறோம் இல்லையா? அந்த கத்திஜா அம்மையார் அவங்களுக்கு 20 வயசுக்கு மூப்பா இருந்ததுனாலையும் சரி, அவங்க ஒரு கண்ண ஒரு நல்ல அருமையான ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, இன்னும் என் நல்ல கத்திஜாவை மறக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. சரி, ஆயிஷா ரலியல்லாஹு அவ்வளோ கண்ணியமானது. பயப்படுறாங்களா? இன்னும் ஒரு கேள்வி கேட்கல. அவங்கள பொத்தி விட்டு ஆசுவாசப்படுத்தி என்ன மெதுவா என்ன என்ன சொல்றாங்க, என்ன எனக்கு ஏதோ ஆபத்து ஏற்படுமோன்னு பயப்படுறேன்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? இல்ல, ஒருபோதும் இல்லை. நீங்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாயிட்டு சொல்றாங்க. அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். நீங்கள் உறவினருடன் நல்லுறவு பேணுகிறீர்கள், உண்மையை பேசுகிறீர்கள், ஏழைகளுக்கும் என்னது மற்றவர்களுக்கும் என்னது உதவுகிறீங்க, விருந்தினர்களை உபசரிக்கிறது. விருந்தினர் உபசரிக்கிற பார்த்தீங்களா? அது ஒரு முக்கியமான விருந்தினரை உபசரிக்கிறது. சரியா? சில பேர் என்ன பண்றதுங்க, விருந்து கொடுக்குறதே கிடையாது, ஏதோ செலவாகி போயிருந்து. செலவுனா ஆகாது. அல்ல பறக்கத்தான் செய்யும். ஓகே, துன்பத்தில் உள்ளவர்களுக்கு உதவுகிறது. அதனால உங்களை ஒன்றும் என்னது சீண்டாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க? அவரோட மகன் அவரோட சகோதரர் மகன் வரக்கா பின் நௌஃபல் பின் அசத் பின் அப்துல்லா உஸ்லா பின் முசை, பெரிய பெரிய பேராக இருக்கு. ஏன்னா வரக்கா பின் நௌஃபல் மட்டும் ஞாபகத்து வச்சுக்கிறோம். அவர்கிட்ட எடுத்து போகிறாங்க, அவரோட சகோதரோட மகன். ஆனால் அவர் என்ன வயசானவர் தான். அவர் அறியாமை காலத்தில் என்ன கிறிஸ்தவராகி இருந்தார். என்ன இப்போ கிறிஸ்தவம் தானே. ரசூல் சலாத்துக்கு முன்னாடி என்னது ஈசா இருந்தானே, அப்போ கிறிஸ்தவராக இருந்தார். கிறிஸ்தவர்னா சும்மா கிறிஸ்தவர் இல்லை, வேதங்கள் எழுதுவார். என்ன அல்லாஹ் நாடிய அளவு இஞ்சிலை எபிரே என்று எபிரே என்ன ஹிப்ரு மொழியில் எழுதினார். சரியா? இஞ்சில் என்ன பண்ணார்? ஹிப்ருவில் எழுதினார். அவர் வயதானவராகவும் அது மட்டும் இல்லை பாருங்க, பார்வையற்றவராகவும் இருந்தாராம். வானல்லாம் பார்வையற்றவராக இருந்துக்கிட்டு அவர் என்ன ரிலிஜியஸில் அவ்வளோ இதாக இருக்கார். ஹிப்ருவில் எழுதியிருக்காரு இஞ்சியில் வேதத்தை. ஹதிஜா அவர்கள் ரலியல்லாஹு தஆலா அவரிடம் வந்து, என் சகோதரன் மகனே, உங்கள் சகோதரன் மகன் கதையை கேளுங்க. நம்ம சொல்ற மாதிரி தான் பேசியிருப்பாங்க போல இருக்குல்ல. கதையை கேளுங்க மகள, எங்க சின்னம்மா சொல்லுவாங்க கதையை கேளுங்க அப்படிம்பாங்க. அக்கா கதையை கேளுங்க, அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. என் மகனின் ஒரு சகோதரன் மகனின் கதையை கேளுங்கள். வரக்கா
என் சகோதர மகனே, நீங்கள் என்ன கண்டீர்கள் என்று கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி கண்டதெல்லாம் சொன்னாங்க. சொன்னோன்னே என்ன சொல்றாங்க, இது அல்லாஹ் மூசா அவர்களுக்கு அனுப்பிய அந்நாமூசாகும். நான் இளைஞனாக இருந்திருந்தால் உங்கள் மக்கள் உங்களை வெளியேற்றும் காலம் வரை உயிரோடு இருந்திருக்க விரும்புகிறேன் என்றார். அல்லாஹ் சொன்னாங்க, அப்படியா, என்ன வெளியேற்றுவாங்களா அப்படின்னு வரக்கா சொல்லுங்க. ஆமா, உங்களை வெளியேற்றுவாங்க. இல்லையே, நான் எல்லாமே நன்மையானதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களை போற யார் வந்தாலும் சரி, அவர்களை இப்படி இறைத்துவத்தை கொண்டு வந்தா அவங்களுக்கு விரோதத்தோடும் பகைமையோடும் தான் நடத்துவாங்க. உயிரோடு இருந்தால் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவர் இறந்துட்டாரு. ஓகே. ஸோ இதனால் அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு வஹி எதுவுமே வரல. சரியா? அதனால ரொம்ப ரொம்ப கவலையா இருந்தாங்க. என்னடா இது மட்டும் வந்துட்டு அப்புறம் ஒண்ணுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. சில சமயம் மலை உச்சியில போய் அப்படியே விழுந்துடலாமான்னு கூட நினைப்பாங்களாம். சரியா? அப்படி அவங்க நினைக்கல. என்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முகமதே, நீங்கள் உண்மையில் அல்லாவின் தூதர் என்று சொல்லுவாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்களோட மனசு அமைதி விடும், மறுபடியும் இறங்கி வந்துருவாங்களாம். இப்படி நிறைய தடவை போயிட்டு போயிட்டு வந்திருக்காங்க. சரியா? ஓகே. ஸோ கொஞ்ச நாளுக்கு அது வரல. மனிதன் கண்ணியமும் மென்மையும் அவனது அறிவில் உள்ளது. படிச்சோம் இல்லையா? இந்த வசனங்கள் மனிதன் படைப்பின் தொடக்கத்தை தொடங்கும் இரத்த கட்டியிலிருந்து அல்லாஹ் சொல்றான். அல்லமன் ஹலக்கல் இன்சான மின் அலக். மேலும் அல்லாஹ்வின் பெருந்தன்மையால் அவன் மனிதனுக்கு அவன் அறியாதவற்றை எல்லாம் கற்றுக் கொடுத்தான். சரியா? இவ்வாறு அல்லாஹ் அவனுக்கு அறிவை கொடுத்து அவனுக்கு கௌரவப்படுத்த. நமக்கு ஏன் நம்மளை அல்லாஹ் இவ்வளோ இவ்வளோ நம்மளை லாஸ்ட் கிளாஸே சொன்னேன், ஏஞ்சல்ஸை விட நம்ம தான் பெஸ்ட்டு அல்லாஹ் சொல்கிறோம். தக்வீம் சொல்கிறான். ஏன்? நமக்கு அறிவு இருக்கு, 6 அறிவு இருக்கு. பகுத்தறிவு ஒன்று சொல்லி கொடுத்தா அது 10ஆக்கும். செய்வோமா செய்ய வேணாமா, நம்மளால பகுத்தறிவு இது இருக்கு. ஸோ நம்ம என்னலாம் அல்லாஹ் அதனால நம்மளை அறிவை கொடுத்து நம்மளை அவனோட பெருந்தன்மையால் அறிவை கொடுத்து நம்மளை கௌரவப்படுத்தியிருக்கிறான். இது மனித குலத்தின் தந்தையான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானவர்களை விட சிறப்பித்து காட்டப்பட்ட கடிதம். அவங்களும் தானே சொல்லி கொடுத்தா அல்லாஹ். அல்லமல் குரான் சொல்லி கொடுத்தான்ல, அஹ்ரதாலா மலாய்க்கத்துன்னு சொல்றான். அவங்களுக்கும் சொல்லி கொடுத்தா. ஆனா திருப்பி கேட்கல, அல்லாஹ் எங்களுக்கு தெரியாதுட்டாங்க. ஆனா இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கல, அழகா திருப்பி சொன்னாங்க. சூரத்துல் பக்ராவில் பாருங்க. அறிவு சில சமயங்கள் மனதில் இருக்கும், சில சமயங்கள் நாவில் இருக்கும், சில சமயங்கள் விரல்களால் எழுதப்படும். இவ்வாறே அறிவு சார்ந்தவராக, பேச்சு சார்ந்தவராக, எழுத்து சார்ந்தவராக இருக்கலாம். அறிவு எப்படி இருக்கும்? நல்லா ரைட்டராக இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, பேச்சு நல்லா இது நல்லா மூளையில் சயின்டிஸ்டாக இருப்பாங்க, வேலை செய்வாங்க. சரியா? ஸோ இந்த இரண்டையும் சேர்த்து அறிவு சார்ந்த மற்றும் பேச்சு சார்ந்த அவசியப்படுத்தும் போது எழுதையில் அது என்ன பெஸ்ட் பீப்புளாக நம்ம வர்றோம். சரி, அதே அல்லாஹ் ஈஸியாக அழகாக சொல்கிறான். ஓகே. ஓதுவீராக உம்முடைய இறைவனின் கண்ணியமான இக்ரா பிஸ்மி ரப்பிக அல்லது இக்ரா ரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லமல் பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் எல்லாம். அறிவு சார்ந்ததாக, பேச்சு சார்ந்ததாக, எழுத்து சார்ந்ததாக இருக்கணுன்றதை அல்லாஹ் விரும்புகிறான். சரியா? ஸோ நம்ம என்ன கற்றுக்கிறோமோ அது வழியாக பேசணும். சரியா? அதுபடி நம்மளோட கண்ணியமான வார்த்தைகளை நம்ம பேசப்படணும். யாராவது நமக்கு யாரோ நம்மளை பேசினாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்று அழகா சொல்லுங்க, நீங்க கண்ணியமானவர், கண்ணியமானவர், கண்ணியமான பேச்சை பேசுங்க அப்படி சொல்லுங்க. அப்படின்னு அடுத்து பேச மாட்டாங்க. சரியா? ஸோ கண்ணியம் மிக்கவர்களுடன் அல்லாஹ் நம்மளை சேர்த்து வைக்க நினைக்கிறான். ஸோ நம்மளும் கண்ணியமா நமக்கு அறிவு கொடுத்துருக்கான். இது நமக்கு தெரியும். இதுதான் நம்ம கடவுள்கிட்ட பேசணும், இதுதான் பிள்ளைகிட்ட பேசணும், இதுதான் மற்றவங்கள்ட்ட பேசணும்னு, எப்படி பேசணும்னு நமக்கு தெரியும். தெரிஞ்சும் தவறா பேசணும்டா அப்ப என்னது? நம்மளை கண்ணியத்துக்கு குறைத்து கொள்ளும். ஸோ கண்ணியங்கிறது இங்கேருந்து வாங்கிட்டு கடையிலாம் வாங்க முடியாது. நம்ம கண்ணியத்தோட பேசினா மற்றவர்கள் நம்மளோட கண்ணியமாக பேசுகிறாங்க. அப்படி கண்ணியமற்றவர்கள் நம்மகிட்ட பேசல, கண்ணியமாக பேசுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர வேண்டியதான். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு ரப்பி அல்லாம ரப்பி சித்தினி இல்மா, யாரெல்லாம் அட்வான்ஸ் மீ நாலேஜ் அல்லாஹ் அடிக்க சொன்னான். அல்லாஹ் சொல்கிறான், அவர் அறியாத அறிவை அல்லாஹ் வாரிசாக்குகிறான். சுப்ஹானல்லாஹ். அப்பனா அது அல்லாஹ்ட்ட நமக்கு வாரிசா கொடுக்குறானா? எவ்வளோ ஒரு பெரிய வார்த்தை சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இதில் நம்ம படிச்சிட்டோம். சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் நமக்கு முதல்ல சொல்லி கொடுத்தது. அடுத்து சூரத்துல் மூமினின்ல மனிதனை எப்படி படைக்கிறான் அல்லாஹ், படைத்தான் அல்லாஹ் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து சூரத்து நிசாவில் அல்லாஹ் எப்படி லாஸ்ட் கிளாஸே கேட்டாங்க, இந்த அல்லாஹ் களிமண்ணில் தான் படைச்சான்னு சொல்லிட்டு. ஆமாம், களிமண்ணில் படைத்தான். அப்புறம் இந்தியத்திலேருந்து படைத்தான். பெண்களை என்ன ஆதத்தோட என்ன பேக்கில் இருந்தால் ஹவாவை படைத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை என்னது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரூஹ் வழியாக படைத்தான். ஆனால் கருவில்
மரியாதை கருவில் ரூஹ ஊதுனாங்க. சரியா? நம்மளுக்கு வந்து 70 days கன்சீவ் ஆன உடனே சயின்டிஃபிக்கலாக சொல்லப்படுது, குரானில் எழுதப்பட்டிருக்கு. 70வது நாள் நமக்கு ரூஹ அனுப்புகிறான். சரியா? ஓகே சார். சூரத்துல் இம்ரான்லேயே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆதமையும் ஈசாவையும் படித்த ஒரே மாதிரி தான் படித்தேன், கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸுன்னு எல்லாம் சொன்னான். சரியா? 2 பேர் ரூலில் தான் படித்தேன். ஓகே. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தாயும் இல்லை தகப்பனும் கிடையாது, களிமண்டந்து படித்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தாய் இருந்தாங்க. ஸோ மக்களை இவங்களே ஒரே மனிதன் படைத்தான், அவர் இருந்து அவருடைய மனைவியை உருவாக்கினான். எல்லாம் ஜுமர்லையும் அதே மாதிரி சொல்கிறோம். ஓகே. இது மற்ற குரானில் எந்த இடத்துல இருக்குங்கிறத பற்றி. ஓகே. இதோட இப்படி 6 to 19 செல்வத்தின் பொருட்டு மனிதனின் அத்துமீறலுக்கான மனிதன் வந்து சுயமாக போதுமானவன் செல்வம் மிகுந்தவனாக கருதும் போது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான். மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான்னு சும்மா இருக்கவனா தீயவனாகவும் இகழ்ச்சியாகவும் அத்துமீறியவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் தெரிவிக்கிறான். அதனால தான் அல்லாஹ் வந்து இப்படி இன்ன இலா ரப்பிக்க, நிச்சயமாக நீ அல்லாஹ் கிட்ட தான் திரும்பி வரப்போற. ஓகே. இன்ன இலா ரப்பிக்க ரஜானா திரும்புதல் அல்லாஹ்விடமே. அவன் உன் செல்வத்தை பற்றி உனக்கு கேட்பான். அதை எங்கிருந்து பெற்றாய், எவ்வாறு செலவழித்தாய். நம்மளால நகல முடியாதுங்க, நம்மளால சுத்தமா நகல முடியாது. நீ என்னத்தை சம்பாதிச்ச, எவ்வளவு செலவழிச்ச, நீ எவ்வளவு நாள் வாழ்ந்த, என்ன செஞ்ச, உன்னுடைய என்ன செல்வத்தை எப்படி சேர்த்த, எப்படி சம்பாதிச்ச, எப்படி செலவழிச்ச, உன்னோட அறிவை எப்படி வாங்கின, எப்படி செலவழிச்ச. அறிவுங்கிறது எல்லாமே அறிவு தாங்க. இப்போ மேத்ஸ் டீச் பண்ணாலும் அது ஒரு அறிவு தான். ஒரு பிள்ளைக்கு நம்ம டீச் பண்ணுவாங்க, அதுவும் டீச்சிங் தான். அப்பவும் நீங்கள் பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு அழகா ஸ்கார்ப் பண்ணி நீங்கள் சொல்லிக் கொடுக்குற அந்த பிள்ளைக்கு பார்க்குற பிள்ளைக்கு ஒரு அதாக இருக்கும். அது மாதிரி நம்மளை வாயில் காலம் நல்ல சுகமாக இருந்தாங்க, அதுக்கும் கேள்வி உண்டு. நீ நல்ல சுகத்தை கொடுத்தானே, அந்த சுகத்தை நீ எப்படி இது பண்ண. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் நம்ம போட்டது. சும்மா நம்ம பாட்டில் சமைச்சோம், சாப்பிட்டோம், கணவனை பார்த்தோம், போகணும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நல்லாட்ட கேள்வி இருக்குது. ஓகே. ஸோ நம்மளோட அறிவு நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்கணும், அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். அதை வந்து பலருக்கும் பயன்படணும். இது வல்லரசு சூழல் இருக்குது. சரியா? ஓகே. நம்ம தொழில் மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு பயன் பண்ணணும், அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும். ஓகே. ஸோ இந்த கேள்விக்கு கண்டிப்பாக நம்ம பதில் சொல்லி ஆகணும். ஸோ நம்மளால் முடிந்த நன்மைகளை அடுத்தவர்களுக்கு செய்ய பார்க்கணும். இன்ஷாஅல்லாஹ். அபூஜஹலை கண்டித்தலும் அவனை பிடிப்பதற்கான அச்சுறுத்தலும் தான். சரியா? அபூஜஹல் மாதிரி இப்போ நமக்கு நிறைய அபூஜஹல் இருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் இதுதான் நமக்கு நமக்கு ஒன்றுமே கவலையே பட வேண்டியதில்லை. யார் ஜெயித்தாலும் யார் தோத்தாலும் நமக்கு அல்லாஹ் இருக்கா, நமக்கு குரான் இருக்கு, நமக்கு ஹதீஸ் இருக்கு. அது நமக்கு தெளிவாக நேற்று என்ன பிரதன்லாம் ஒரு அழகான பதிப்பு போட்டார், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. உலக அழிய காலத்தில் இப்படித்தான் இருக்கும். சரியா? ஸோ அது நம்மள வந்து கவலைப்படுறது, நம்ம நன்மையான கரிகளை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். தடுப்பவனை பார்த்தாயா ஒரு அடியான் தொழுகும்போது அபுஜாலை பற்றி அல்லாஹ் அவனை சபிப்பானாக. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவதற்கு அச்சுறுத்தினார். என்ன? அல்லாஹ் முதல்ல அவனுக்கு சிறந்த முறையில் அறிவுரை கூறினான். என்ன? ராயத்த இன்கான அலால் ஹுதா, நீ நேர்வழியில் இருக்கும்போது நீ தடுக்கிறியாயா, அந்த மனிதன் நேரான வழியில் தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் நேர்வழியிலிருந்து இறையச்சத்தோட இது பண்ணுறாரு, அவரையும் தடுக்கிறியா அப்படின்ட்டு. அல்லாஹ் பார்க்குறாங்க, நீ பார்க்கலையா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு. சரியா? ஒரு ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகாமே இப்ராஹிமில் தொழுதுகிட்டு இருக்கும்போது, சரியா, அபுஜஹல் அவன் கடை செஞ்சான். இது என்ன செய்ய போறான், நான் கழுத்தை உண்மை மிதிப்பேன்னு சொல்றான். யார? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல்ல ஒரு தடவை இதை போட்டான், கடலை கொண்டாந்து போட்டான். இந்த அடுத்த தடவை உன் கழுத்தை மிதிப்பேன்னு சொல்றான். அப்போ என்ன சொல்றாங்க, நீ வா அப்படின்ட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கு என்ன கண்டித்து இது பண்றாங்க, ஆனால் கேட்கல. பின்னா முகமதே எதனால் என்னை நீ அச்சுறுத்த முடியும்னு சொல்றாப்புல. சரின்னு சொல்லிட்டு இவங்க தொழுறாங்க. அவன் போயிட்டு அப்படியே திரும்பி வந்துட்டான். அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, என்ன அவரை மிதிக்க போன நீ சும்மா திரும்பி வந்துட்டீங்கள. அப்போ அவன் சொன்னான், அதற்கு முன்னாடி நெருப்பையும் என்ன பெரிய இதையும் நான் பார்க்குறேன், வேதனையும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னான். சரியா? ஸோ அவன் நடந்து போயில இதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வந்து கண்ணில் மண்ணள்ளி போடுறதுக்காக வர்றான். என்ன? அபுஜஹலோட மனைவி. ஓகே. அப்போ என்ன ஆகுது, அவர் பார்க்கவே முடியல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதுகிறவர்கள் அல்லாஹ் என்னது அபூபக்கர் வந்து பயப்படுறாங்க, அவன் வர்றா ரசூலே அப்படின்னு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்காங்களோ அவர்கள் வந்து யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறப்பல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊதிக்கிட்டு இருக்காங்க. அவள் பாட்டில் பார்த்துட்டு போயிட்டே இருக்கா, ஏன்னா அவன் கண்ணுக்கு தெரியலை. குர்ஆன் ஓதுறது வந்து எவ்வளோ நன்மை இருக்குது பாருங்களேன். அல்ஹம்துலில்லாஹ்.
ஸோ இது எல்லாமே நம்ம படிச்சுட்டோம். அதாவது அவனது மக்களையும் அவனது குலத்தையும் வேறு வார்த்தைகளால் கூறினால் அவர்களிடமிருந்து உதவி பெறட்டும். ஏதோ நாதியா உன்னுடைய சபையோரை கூப்பிடட்டும். அது சபானியா நாங்கள் காவலாளரை கூப்பிடுவோம். அவர் வேதையின் மாணவர்கள். இது யார் வெற்றி வருவார்கள், நமது குழு அல்லது அவனது குழு என்பதை அறிவதற்காகவே அல்லாஹ் இதை கூறினான். சரியா? அபுஜஹல் நான் தொழுவன் கழுத்தை மிதிப்பேன் என்று போனான். ஆனா அவர் என்ன செஞ்சான், அவர்கள் வானவர்கள் அவனை பிடித்து கொண்டார்கள். சரி, அவனால பண்ணவே முடியல. அதான் லாத் மற்றும் முசாவின் மீது சத்தியமாக இவர் தொழுவதை நான் பார்த்தால் அவர் கழுத்தை மிதிப்பேன், நிச்சயமாக அவரது முகத்தை மண்ணில் வைப்பேன் என்று சொல்லியிருக்கான். அபூஹுரைரா ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. சரி நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் தொழுவ ஆரம்பிச்சாங்க. அபூஜஹல் அவன் கழுத்தை மிதிக்க வாய்ப்பு அளித்தது. பிறகு மக்கள் அவனை கண்டு ஆச்சரியப்பட்டன. அபூஜஹலை கண்டு என்ன, ஏன்னா அவன் பின்னோக்கி நடந்துட்டானா, தன் கைகளால் தன்னை மூடிக்கொள்ள ஆரம்பித்தான். அவன் கேட்கப்பட்டவனுக்கு என்ன நேர்ந்தது, நிச்சயமாக எனக்கும் அவருக்கும் இடையே நெருப்பின் அகலி அரக்கர்கள் இறக்கைகள் உள்ளன. பிரலாசாரர் சொன்னாங்க, அவன் என்னை நெருங்கியிருந்தால் மாணவர்கள் அவனை உறுப்பாக பறித்திருப்பார்கள். இன்னும் அவன் நெருங்கியிருந்தான்னு வச்சிருந்துங்க, அதுக்கும் பயம் இல்லாமல் நெருங்கியிருந்தானாக்கும் வானவர் உறுப்பாக அவனை பிரித்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நபிக்கான மகிழ்ச்சி. கல்லா லாத்தீவு அவனுக்கு இல்லை, அவனுக்கு கீழ்ப்படியா. ஓ முகமதே, வணக்கத்தில் உறுதியாக இருப்பதையும் அதிகமாக வணங்குவதையும் அவன் தடுக்கும் விஷயத்தில் அவனுக்கு கீழ்ப்படியாதே. நீங்கள் விரும்பும் இடத்தில் தொழுங்கள். இதனால நமக்கு எங்க வேணாலும் தொழுகலாம் நம்ம. சரியா? ஃபர்ஸ்ட் இதில் தான் தொழணும், வீட்டில் தான் தொழணும். இது மாட்டு கொட்டகை பாத்ரூமை தவிர மற்ற எல்லா இடமும் நமக்கு தொழலாம். இங்கே தொழுகை இடம் இல்லவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் சொல்ல முடியாது. சாட்சி இதெல்லாம் சாக்கு போக்குன்னா சொல்ல முடியாது. கண்டிப்பாக நம்ம எல்லா இடத்துலையும் இருந்தால் உட்கார்ந்தோ நின்றோ என்ன எப்படியோ நம்ம தொழுதே ஆகணும். அவனை பற்றி கவலைப்படாதீர்கள், ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான், உங்களுக்கு உதவுவான், மேலும் அவன் மக்களுக்கு எதிராக உங்களை பாதுகாப்பான். மஸ்ஜிது வக்தரிப் சஜ்ஜதா செய்யுங்கள், நெருங்குங்கள். இது முஸ்லிமில் போடுறது. சரி, அடியான் தன் நெருக்கமாக இருக்கும் நிலை அவன் சஜ்ஜாவில் இருக்கும் போதுதான். புரியுதா? எனவே சஜ்ஜாவில் இருக்கும்போது அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்க. ஸோ நம்ம இதுலேருந்து நிறைய படிப்பினை இருந்திருக்கோம். இதில் இருக்க படிப்பினை ரொம்ப லெஸ் தான், நல்லா நிறையா படிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ரீட் எல்லோரும் படிக்கணும். படிக்கிறதுக்கு நம்மளால் எவ்வளோ முயற்சி செய்யணுமோ எல்லாருமே மோஸ்ட்லி அட்லீஸ்ட்டு டீச்சராக இருக்கிறதுக்கு இது பண்ணுங்க. ஏன்னா குழந்தைகளை தான் நம்ம இப்போ நல்லா வளர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ டீச்சர் இஸ் த பெஸ்ட் ஜாப். டீச்சர், நர்ஸு, டாக்டரு இதெல்லாம் நல்ல ஜாபு. ஓகே, இது ரசூலுல்லாஹ் ரெக்கமெண்ட் பண்ணது. நீங்கள் டீச்சராக நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன்ல, இன்ஷா அல்லாஹ். ஓகே டீச் பண்ணல நம்ம எங்கே போனாலும் சரி நம்ம ஹிஜாபோட நம்ம இதோட போய் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுங்க நல்லா. ஏன்னா அதனால இஸ்லாத்தை நீங்கள் பரப்புறதுக்கு நம்ம ஹிஜாபோட போய் நமக்கு ஒரு முஸ்லீம் பெண்ணு நடந்து போகிறா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வருமா இல்லையா? ஹிஜாபோட போகல, அது இன்னும் நமக்கு தாவா பண்ணுற மாதிரி தான். ஓகே நான் என் கணவரோட ஜெர்மனிக்கு போகல பார்த்தீங்களாக்கோ எல்லாம் என் கணவருக்கு சலாம் சொல்லுவாங்க, ஏன் என்னோட ஹிஜாப்னால அவங்க என்ன போட்டாங்க. சரியா? ஓகே, ஸோ நம்ம ஹிஜாப் நடந்து போகிறதே ஒரு தாவா தான். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம அல்லாஹ் சொன்னபடி நம்ம எல்லா இது முறைப்படி நடந்து அல்லாவோட நன்மை பெறுவோமாக. அல்லாவுக்கு நெருக்கமானவர்களாக. மனிதனுக்கு வழங்கப்பட்ட நியமத்திலேயே மிகச்சிறந்தது கல்வி அறிவு தான். கல்வி அறிவும் ஈமானும் கொண்டவர்களே அல்லாஹ் என்ன சொல்றான், குரான்ல இருக்கு என்ன, கல்வி அறிவு பெற்றவர்களையும் ஈமான் கொண்டவர்களையும் இரு உலகத்திலும் உயர் பதவியில் வைப்பேன்னு சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ், இல்லையா? உண்மைதானே? ஓகே, இன்ஷா அல்லாஹ். இறைத்துவதற்கு மாறு செய்து அநியாயம் செய்தவனுக்கு வழங்கப்பட்ட தண்டனை தான் இந்த 2வது சொன்னது. ஓகே, இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.